தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதைத் தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன் இத்தியாகலிங்கம். 11.1 தோன்றலாம். ஆனால் நாம் அதை அடையவே முடியாது. சின்னம் சிறு பிரிவுகளையும் 10 பாகம் அவை முன்னேறி ஒரு உறுப்பில் பூரணமாக இடைவிடாத சலனம் இருக்கும் என்பதை மனித உள்ளத்தால் கிரகித்துக் கொள்ள முடிவதில்லை. ஒரு குறிப்பிட்ட சலனத்தை பற்றி மட்டும்தான் மனிதன் அறிந்து கொள்ளுகிறான். அதாவது அந்த இடைவிடாத சலனத்தில் உள்ள உறுப்பில் ஒரு பாகத்தை தனியாக பிரித்து ஆராய்ச்சி செய்யும் போது அவன் புரிந்து கொள்ளுகிறான். ஆனால் இடைவிடாத சலனத்தில் உள்ள அந்த பிரிவுகளை அவன் சலனமற்ற பிரிவுகளாக செய்து ஆராய்ச்சி செய்யும் போதுதான் ஒரு பெரிய தவறு நேரிடுகிறது. நமது முன்னோர்கள் செய்து வந்த ஒரு ஏமாற்று வாதம் எல்லோரும் அறிந்த விஷயம். அதாவது ஆச்சிலஸ் என்பவன் ஆமையை விட 10 மடங்கு அதிக வேகமாக நடக்கக்கூடியவனாய் இருந்தாலும் அவன் அந்த ஆமையை பிடிக்க முடியாது என்பதுதான் அந்த ஏமாற்று வாதமாகும். தனக்கும் ஆமைக்கும் உள்ள அந்த தூரத்தை ஆச்சிலஸ் கடந்து முடியும் போது அந்த தூரத்தில் 10 பங்கு தூரத்தை ஆமை மேலும் கடந்து விடுகிறது. அந்த 10 பங்கு தூரத்தை ஆச்சிலஸ் கடக்கும் முன்பாக 100 பங்கு தூரத்தை ஆமை கடந்து விடுகிறது. இம்மாதிரியாக சொல்லிக் கொண்டே போவார்கள். ஆகவே இந்த பிரச்சனை தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை என்று நமது முன்னோர்களுக்கு தோன்றி வந்தது. ஆமையை ஒரு காலம் ஆச்சிலஸால் தோற்கடிக்க முடியாது என்ற அசட்டுத்தனமான பேச்சு இதிலிருந்துதான் பிறந்தது. அந்த சலனத்தை சலனமில்லாத பிரிவுகளாக பிரித்தார்கள். ஆனால் ஆச்சிலஸின் சலனமும் ஆமையின் சலனமும் இடைவிடாத தொடர்ச்சியான சலனங்களாகும். சலனத்தின் பிரிவுகளை சின்னம் சிறியவையாக பிரித்துக் கொண்டே போனால் அந்த பிரச்சனைக்கு உண்டான முடிவிடம் நாம் நெருங்கியதாக போவதையும் வைத்துக்கொண்டு மொத்தமான முன்னேற்றத்தை கணக்கு போட்டால்தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு காண முடியும். இம்மாதிரி சின்னஞ்சிறு பிரிவுகளை எப்படி கணக்கெடுவது என்று கணித சாஸ்திரத்தில் ஒரு பிரிவு தோன்றி சலனத்தின் இருக்கிறது. சிக்கலான பிரச்சனைகளுக்கு முன்பெல்லாம் முடிவு காண முடியாது என்று தோன்றிய பிரச்சனைகளுக்கு இதன் மூலம் இப்பொழுது முடிவு காண முடியும். இந்த புதிய கணித சாஸ்திரம் நமது முன்னோர்களுக்கு தெரியாது. இடைவிடாத சலனத்தை பற்றிய பிரச்சனைகளில் முடிவு காணும் போது சின்னம் சிறு பிரிவுகளை பிரதான சலனத்தோடு சேர்த்து கணக்கு பார்ப்போமானால் அந்த தவறு ஏற்படாது. அதாவது தொடர்ச்சியான சலனத்திற்கு பதிலாக பிரிவுகளை அதிலிருந்து தனியாக பிரித்து ஆராய்ச்சி செய்யும் தவறு ஏற்படாது. சரித்திர சம்பந்தமான சம்பவங்களை ஆட்டி வைக்கும் விதியும் இதே கொள்கையில்தான் நடைபெற்று வருகிறது. மனித சமூகத்தின் போக்கானது கணக்கற்ற மனித உள்ளங்களில் ஏற்படும் விருப்பங்களினால் அமைகிறது. அது தொடர்ச்சியானது. இந்த தொடர்ச்சியான முன்னேற்றத்தின் விதிகளை அறிவதுதான் சரித்திரத்தின் நோக்கம். மனித உள்ளங்களின் விருப்பங்களினால் மொத்தமாய் ஏற்படக்கூடிய இந்த விதிகளை அறிவதற்கு மனித உள்ளமானது தனித்தனியாக பிரித்த பகுதிகளை கொண்டு நிர்ணயிக்கிறது. தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வரும் சம்பவங்களில் இருந்து சிலவற்றை பொறுக்கி எடுத்து அவற்றை மற்றவைகளில் இருந்து பிரித்து ஆராய்ச்சி செய்வதே சரித்திரத்தின் முதலாவது முறையாகும். எந்த சம்பவத்திற்கும் ஆரம்பம் என்பது இல்லை, இருக்கவும் முடியாது. ஏனெனில் ஒரு சம்பவம் மற்றொரு சம்பவத்தில் இருந்து அறுபடாது தொடர்ந்து வருகிறது. இரண்டாவது முறையானது குறிப்பிட்ட ஒரு மனிதரின் செய்கைகளை ஆராய்ச்சி செய்வதாகும். அதாவது ஒரு மன்னர் அல்லது ஒரு கமாண்டர் ஆகியவர்களின் செய்களை சீர்தூக்கி பார்ப்பது. கணக்கற்ற தனித்தனி மனித உள்ளங்களின் விருப்பங்கள் கூடிச் சேர்ந்து நிற்பதற்கு சமானமாக அந்த தனிப்பட்டவரின் செய்கைகளை பாவித்து ஆராய்ச்சி செய்வதாகும். ஆனால் சரித்திர பிரசித்தி பெற்ற ஒரு தனிப்பட்ட நபர் அந்த தனித்தனி உள்ளங்களின் மொத்த விருப்பங்களை எப்பொழுதுமே பிரதிபலித்ததில்லை. உண்மையிடம் நெருங்க வேண்டும் என்று சரித்திர சாஸ்திரம் முயற்சி செய்கிறது. ஆனால் எப்பொழுதுமே தன்னுடைய ஆராய்ச்சிக்காக சின்னம் சிறு பகுதிகளையே அது எடுத்துக்கொள்ளுகிறது. அது எடுத்துக்கொள்ளும் பகுதிகள் எவ்வளவு சிறியவையாய் இருந்தாலும் மற்றவைகளை விட்டு அதை பிரித்து எடுத்து ஆராய்ச்சி செய்யக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். ஒரு அற்புதத்தின் ஆரம்பம் என்று நினைத்துக் கொள்ளுவதோ அல்லது மக்கள் பலருடைய விருப்பங்களை ஒரு சரித்திர பிரசித்தி பெற்றவர் தம்முடைய செய்கைகளால் பிரதிபலிக்கிறார் என்று சொல்லுவதோ பொய்யானவையாகும். சரித்திரத்தில் இருந்து பெறக்கூடிய முடிவுகளை தூள் தூளாக தகர்த்து எறிவதற்கு ஒரு பெரிய முயற்சி அவசியமே இல்லை. ஏதாவது ஒரு பகுதியை சிறியதையோ பெரியதையோ எடுத்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆராய்ச்சிக்காரருக்கு அம்மாதிரி செய்ய உரிமையுண்டு. ஏனெனில் சரித்திரம் சொல்லுகிற எந்த பகுதியும் அம்மாதிரி பிரிந்து எடுக்கப்பட்டதுதான். மிகச் சிறிய பகுதியை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மனிதர்களின் தனிப்பட்ட போக்குகளை காட்டும் வேறு விதமான சரித்திரமாய் இருக்கும்.
அதன் பின்னால் அவற்றை கூட்டிச் சேர்க்கும் வித்தையை செய்ய வேண்டும். அதாவது இந்த மிகச்சிறிய பகுதிகளின் ஒட்டு மொத்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அப்புறம்தான் சரித்திரத்தின் விதிகளை கண்டுபிடிக்கலாம் என்று நாம் நம்ப முடியும். 19வது நூற்றாண்டின் முதல் 15 வருஷங்களில் ஐரோப்பாவில் கோடிக்கணக்கான மக்களின் நடமாட்டங்கள் காணப்பட்டன. வழக்கமான தொழில்களை விட்டுவிட்டு அவர்கள் ஐரோப்பாவின் ஒரு பக்கத்தில் இருந்து மற்றொரு பக்கத்திற்கு போவார்கள். ஒருவரை ஒருவர் கொள்ளையடிப்பார்கள், கொலை செய்வார்கள், வெற்றி பெறுவார்கள், அதைரியத்தில் மூழ்குவார்கள். சில வருஷங்களுக்குள் வாழ்க்கையின் போக்கு முழுவதுமே மாறி ஒரு கடுமையான கிளர்ச்சியை தோற்றுவித்தது. அந்த கிளர்ச்சி முதலில் வேகமாய் இருந்தது, பின்னால் அயர்ந்து போயிற்று. இந்த கிளர்ச்சிக்கு காரணம் என்ன? எந்த விதிகள் இதை ஆண்டு வந்தன என்று மனித உள்ளம் கேட்கிறது. சரித்திர ஆசிரியர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறார்கள். பாரிஸ் நகரத்தில் ஒரு கட்டிடத்தில் ஒரு டஜன் பேர்கள் சொல்லியவைகளையும் செய்தவைகளையும் நமக்கு காட்டி, அந்த சொல்லியவைகளையும் செய்தவைகளையும் புரட்சி என்று கூறுகிறார்கள். பின்னால் அவர்கள் நெப்போலியனை பற்றியும் அவருக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் இருந்த நபர்களை பற்றியும் விரிவான வாழ்க்கை சரித்திரங்களை நமக்கு கொடுக்கிறார்கள். அவர்களில் பலருக்கு மற்றவர்கள் மீதிருந்த செல்வாக்கை பற்றி நமக்கு கூறுகிறார்கள். கடைசியாக இவற்றால்தான் அந்த கிளர்ச்சி தோன்றியது என்றும் இவைதான் அதன் விதிகள் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் மனித உள்ளம் இந்த வியாக்கியானத்தை நம்ப மறுக்கிறது. அது மட்டுமல்ல, இம்மாதிரியான வியாக்கியான தவறானது என்றும் சொல்லுகிறது. ஏனெனில் ஒரு பலமான அற்புதத்தை ஒரு பலவீனமான அற்புதம் தோற்றுவிப்பதாக அந்த வியாக்கியானம் கூறுகிறது. மனித விருப்பங்களின் ஒட்டு மொத்தம்தான் புட்சியையும் நெப்போலியனையும் தோற்றுவித்தது. அந்த ஒட்டு மொத்தம்தான் முதலில் அவைகளை சகித்துக் கொண்டிருந்தது. அதுதான் அவைகளை அழிக்கவும் செய்தது. வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு தடவையிலும் வெற்றி வீரர்கள் இருந்திருக்கிறார்கள். எந்த நாட்டிலும் புரட்சி ஏற்படும் ஒவ்வொரு தடவையிலும் பெரிய மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. வெற்றி வீரர்கள் தோன்றும் ஒவ்வொரு தடவையிலும் அங்கே யுத்தங்கள் தோன்றுகின்றன என்பது உண்மையே. ஆனால் அந்த வெற்றி வீரர்கள் அந்த யுத்தங்களுக்கு காரணமாய் இருந்தார்கள் என்பதை இது நிரூபிக்கவில்லை. அதைப் போலவே தனிப்பட்ட ஒருவரின் சொந்த நடவடிக்கைகளில் யுத்தம் ஏற்படுவதற்கான விதிகளை கண்டுபிடிப்பதும் அசாத்தியம் என்று மனித அறிவு சொல்லுகிறது. என்னுடைய கடிகாரத்தில் 10 மணி ஆகும்போது பக்கத்தில் உள்ள மாதா கோயிலின் மணிகளை கேட்கிறேன். ஆனால் கடிகாரத்தில் 10 மணி ஆகிறபடியால் தான் அங்கே மணிகள் அடிக்கின்றன என்று நான் நினைத்துக் கொள்ளவோ, அந்த கடிகாரத்தில் உள்ள கைகள்தான் அந்த மணிகளின் அசைவுக்கு காரணம் என்று நினைத்துக் கொள்ளவோ எனக்கு உரிமை கிடையாது. நான் ஒரு ரயில்வே என்ஜினை பார்க்கும்போது அதனுடைய ஊதல் சப்தம் கேட்டதும் அதனுடைய வால்வுகள் திறந்து சக்கரங்கள் சுற்றுவதை பார்க்கிறேன். ஆனால் அந்த ஊதல் சப்தமும் சக்கரங்கள் சுற்றுவதும் தான் அந்த என்ஜின் போவதற்கு காரணமாம் என்று முடிவு செய்ய எனக்கு உரிமை கிடையாது. இலை துளிர் காலத்தின் பிற்பகுதியில் ஓக் மரங்கள் துளிர் விடுவதால் தான் குளிர்ந்த காற்று அடிக்கிறது என்று விவசாயிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு இலை துளிர் காலத்திலும் ஓக் மரம் துளிர் விடும்போது குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஓக் மரம் துளிர் விடும்போது எதனால் குளிர்ந்த காற்று அடிக்கிறது என்பது எனக்கு தெரியாது. என்றாலும் அந்த ஓக் மரம் துளிர் விடுவதனால்தான் குளிர்ந்த காற்று அடிக்கிறது என்று விவசாயிகள் கூறுவதை நான் ஒப்புக்கொள்ள முடியாது. ஏனெனில் அந்த துளிர்களால் அந்த காற்றை வீசும் படிச் செய்ய முடியாது. சந்தர்ப்பங்கள் ஒன்று கூடுவதையே அந்த விஷயத்தில் நாம் காணலாம். வாழ்க்கையின் எல்லா அற்புத சம்பவங்களிலும் அம்மாதிரியே சந்தர்ப்பங்கள் ஒன்று கூடுவதை நான் பார்க்கிறேன். எவ்வளவு ஜாக்கிரதையாக கடிகாரத்தின் கைகளை நான் பார்த்த போதிலும், ஓக் மரத்தை பார்த்த போதிலும், அந்த மணிகள் அடிப்பதின் காரணத்தையோ என்ஜின் நகர்வதின் காரணத்தையோ இலை துளிர் காலத்தில் காற்று அடிப்பதின் காரணத்தையோ என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை கண்டுபிடிக்க வேண்டுமானால் மணி அடிபடுவதின் விதிகளையும் காற்று அடிப்பதன் விதிகளையும் நீராவியின் வேலைகளை பற்றிய விதிகளையும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். சரித்திரமும் அம்மாதிரியே செய்ய வேண்டும். அம்மாதிரி வழியில் வேலை செய்வதற்கான முயற்சிகள் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டன. சரித்திரத்தின் விதிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்களை முற்றிலும் மாற்ற வேண்டும். அதாவது மன்னவர்களையும் மந்திரிகளையும் ஜெனரல்களையும் நாம் விட்டுவிட வேண்டும். மக்களை உந்தித் தள்ளக்கூடிய பொதுவான மிகச் சிறிய பகுதிகளை கவனிக்க வேண்டும். இம்மாதிரி வழியில் சரித்திரத்தின் விதிகளை அறிந்து கொள்ளுவதற்கு மனிதன் எவ்வளவு தூரம் முன்னேறுவது சாத்தியம் என்பதை ஒருவராலும் சொல்ல முடியாது. ஆனால் சரித்திரத்தின் விதிகளை கண்டுபிடிப்பதற்கு இந்த வழியில் போனார்தான் சாத்தியமாகும் என்பது தெளிவான விஷயம்.
என்றாலும் மன்னர்களுடையவும் கமாண்டர்களுடையவும் மந்திரிகளுடையவும் நடவடிக்கைகளை விஸ்தரித்து அந்த செய்கைகளிலிருந்து தங்களுக்கு ஏற்படும் அபிப்பிராயங்களை சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அந்த முயற்சியில் 10,00,000ல் ஒரு பங்கு கூட நாம் மேலே சொல்லிய வழியில் தங்கள் மனோ முயற்சியை சரித்திர ஆசிரியர்கள் செலவிடவில்லை. 11.2 ஒரு டஜன் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த துருப்புகள் ருஷ்யாவுக்குள் பாய்ந்து புகுந்தன. ருஷ்ய இராணுவமும் மக்களும் ஸ்மாலென்ஸ்க் வரையிலும் பின்னால் ஸ்மாலென்ஸ்கில் இருந்து வாராடினோ வரையிலும் பிரெஞ்சுக்காரர்களுடன் மோதாமல் தடுத்து வந்தார்கள். பிரெஞ்சு இராணுவம் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறியது. அதனுடைய லட்சியம் நெருங்க நெருங்க அதன் வேகமும் அதிகரித்தது. கீழே விழும் ஒரு உடம்பு தரையை நெருங்க நெருங்க எப்படி வேகத்தில் அதிகரிக்குமோ அதே மாதிரி அந்த வேகம் இருந்தது. அந்த இராணுவத்திற்கு பின்னால் பசியால் வாடும் விரோத பிரதேசங்கள் சுமார் 1000 விர்ஸ்டுகள் இருந்தன. இராணுவத்திற்கு முன்னால் அதற்கும் அதன் லட்சியத்திற்கும் இடையே சுமார் சில டஜன் விர்ஸ்டுகள் தூரமே இருக்கும். நெப்போலியனுடைய இராணுவத்தில் உள்ள ஒவ்வொரு சிப்பாயும் இதை அறிவான். ஆகவே அந்த படையெடுப்பு தன்னுடைய சொந்த உந்தி தள்ளும் வேகத்தில் போய்க் கொண்டிருந்தது. எவ்வளவு அதிகமாக ருஷ்ய இராணுவம் பின்வாங்கியதோ அவ்வளவு அதிகமாக எதிரியின் மீதுள்ள வெறுப்பு மூர்க்கம் கொண்டு பொங்கி எழுந்தது. அந்த இராணுவம் பின்வாங்கிக் கொண்டிருந்த போது அதன் எண்ணிக்கை அதிகரித்து அதன் சக்தியும் பலப்படுத்தப்பட்டது. வாராடினோவில் ஒரு மோதல் ஏற்பட்டது. 2 இராணுவங்களில் எதுவுமே சிதைந்து போகவில்லை. ஆனால் அந்த மோதுதலுக்கு பின்பு ருஷ்ய இராணுவம் உடனே பின்வாங்கியது. ஒரு பந்தானது தன்னை விட அதிக வேகமாய் வருவதோடு மோதினால் அது பின்னால் வந்து சேரும். அதே மாதிரி ருஷ்ய இராணுவம் அந்த மோதுதலுக்கு பின்னால் பின்வாங்க ஆரம்பித்தது. அதை போலவே படையெடுத்து வரும் அந்த பந்தானது தவிர்க்க முடியாதபடி உந்தி தள்ளும் வேகத்தோடு வந்து கொண்டிருந்தபடியால் இன்னும் சிறிது தூரம் முன்னால் போயிற்று. ஆனால் அந்த மோதுதலானது அதனுடைய வேகத்தை குறைத்துவிட்டது. மாஸ்கோவிற்கு அப்புறம் 80 மைல் தூரத்திற்கு ருஷ்யர்கள் பின்வாங்கினார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் மாஸ்கோவை அடைந்ததும் அங்கேயே நிற்க வேண்டியதாயிற்று. அதன் பின்னால் 5 வாரங்களுக்கு ஒரு போர் கூட நடைபெறவில்லை. மரண காயமடைந்து இரத்தம் சொட்டிக் கொண்டிருக்கும் ஒரு மிருகம் தன்னுடைய காயங்களை நக்கிக் கொண்டிருக்கும். அதே மாதிரி பிரெஞ்சுக்காரர்கள் 5 வாரங்கள் ஒன்றுமே செய்யாமல் மாஸ்கோவில் தங்கி இருந்தார்கள். அதன் பின்பு திடீரென்று எவ்வித புதிய காரணமும் இல்லாமல் திரும்பி ஓடினார்கள். காலுகா ரஸ்தாவை நோக்கி அவர்கள் பறந்தார்கள். அங்கே மாலா யாராஸ்லாவிட்ஸ் என்ற இடத்தில் ஒரு சிறிய போரில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அப்படி இருந்தும் பெரிய போர் எதையும் செய்யாமல் இன்னும் வேகமாக ஸ்மாலென்ஸ்கிற்கு ஓடினார்கள். அங்கிருந்து பெரியோதினாவிற்கும் அங்கிருந்து வில்னாவிற்கும் அங்கிருந்து அதற்கு மேலும் ஓடினார்கள். ஆகஸ்ட் 26 தேதியன்று மாலையில் குட்டதோவும் அந்த ருஷ்ய இராணுவம் முழுவதும் வாராடினோவில் தங்களுக்கு வெற்றி கிடைத்ததாகவே நம்பினார்கள். அம்மாதிரியே சக்கரவர்த்திக்கு குட்டதோவ் அறிக்கை அனுப்பினார். புதிதாக ஒரு தாக்குதலை நடத்தி எதிரிகளை தொலைத்து விடுவதற்கு தயாராகும்படி அவர் உத்தரவிட்டார். யாரையும் ஏமாற்றுவதற்காக அவர் இம்மாதிரி செய்யவில்லை. எதிரி முறியடிக்கப்பட்டான் என்று அவரும் அந்த போரில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் நம்பியபடியால் தான் அம்மாதிரி உத்தரவிட்டார். ஆனால் அன்று மாலை பூராவும் மறுநாளும் ஒன்றன்பின் ஒன்றாக அறிக்கைகள் வந்து கொண்டே இருந்தன. இதற்கு முன் கேள்விப்படாத விதத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டுவிட்டன என்றும் ருஷ்ய இராணுவத்தில் சரிபாதி அழிந்துவிட்டது என்றும் அவை எல்லாம் கூறின. ஆகவே புதிதாய் ஒரு போர் ஆரம்பிப்பது என்பது அசாத்தியம் என்று ஸ்தாபிதமாயிற்று. முழு தகவல்களும் வந்து சேரும் முன்பு, காயம்பட்டவர்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் முன்பு, வெடி மருந்து சப்ளைகளை சரியாக சேகரித்துக் கொள்ளும் முன்பு, மாண்டு போனவர்களை கணக்கு எடுக்கும் முன்பு, கொல்லப்பட்டவர்களுக்கு பதிலாக புதிய அதிகாரிகளை நியமிக்கும் முன்பு, சிப்பாய்கள் எல்லாரும் உண்டு உறங்குவதற்கு முன்பு யுத்தம் ஆரம்பிப்பது என்பது அசாத்தியமான காரியம். ஆனால் அந்த போர் நடந்த தினத்திற்கு மறுநாள் காலையில் பிரெஞ்சு இராணுவம் முன்னேற ஆரம்பித்தது. தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு இடையில் உள்ள தூரத்தை கடக்க வேண்டும் என்ற வேகத்தோடு அது முன்னேறியது. மறுநாள் தாக்க வேண்டும் என்று குட்டதோவ் விரும்பினார். அந்த முழு இராணுவமும் அதே மாதிரியே விரும்பியது. ஆனால் ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு விருப்பம் மட்டும் இருந்தால் போதுமானதல்ல, அம்மாதிரி செய்வதற்கு ஒரு சாத்தியமும் இருக்க வேண்டும். அந்த சாத்தியம் அப்பொழுது அங்கு இல்லை. ஒரு நாள் கூட பின்வாங்காமல் இருப்பது சாத்தியமானதாய் இல்லை. அதே மாதிரி மறுநாளும் 3ஆம் நாளும் பின்வாங்காமல் இருப்பது சாத்தியமில்லாமல் இருந்தது.
செப்டம்பர் முதல் தேதியன்று மாஸ்கோவிற்கு சமீபமாக ரஷ்ய இராணுவம் வந்து சேர்ந்தது. அப்பொழுது கூட போரிட வேண்டும் என்ற எண்ணம் இராணுவம் முழுவதும் பலமாய் இருந்த போதிலும் சூழ்நிலைகளின் அவசியத்தால் மாஸ்கோவுக்கு அப்புறமும் பின்வாங்க நேரிட்டது. அந்த துருப்புகள் கடைசியாக மேலும் ஒரு நாள் பின்வாங்கி மாஸ்கோவை எதிரிகளிடம் விட்டுவிட்டன. படையெடுப்பு திட்டங்களையும் போர்த்திட்டங்களையும் ஜெனரல்களே தயாரிப்பதாக சிலர் நினைப்பது வழக்கம். ஒரு தேசப்படத்தின் முன்பாக உட்கார்ந்து கொண்டு இந்த யுத்தத்திலோ அந்த யுத்தத்திலோ தாம் எப்படி செய்வார் என்பதை யார் வேண்டுமானாலும் மனோராஜ்யம் செய்து கொண்டிருக்கலாம். அம்மாதிரி பேர்வழிகள் சில கேள்விகளை கேட்கலாம். அவையாவன, பின்வாங்கி வரும்போது கூட்டதோ இதையோ அதையோ ஏன் செய்யவில்லை? பிள்ளை என்ற இடத்திற்கு அவர் வரும் முன்பு அவர் ஏன் ஒரு இடத்தில் நின்று அணிவகுத்து இருக்கக்கூடாது? மாஸ்கோவை கைவிட்டுவிட்டு காலுகா ரஸ்டா வழியாக அவர் ஏன் பின்வாங்கி இருக்கக்கூடாது? இது மாதிரி பல கேட்கலாம். இந்த விதமான வழிகளில் நினைக்கிறவர்கள் ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறார்கள் அல்லது அறியாமல் இருக்கிறார்கள். அதாவது, தவிர்க்க முடியாத நிலைமைகள் எப்பொழுதுமே சேனாதிபதியின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி விடுகின்றன. நாம் முக்கியமாக ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு சில போர் நடவடிக்கைகளை தேசப்படங்களை கவனித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கலாம். இப்பக்கமும் அப்பக்கமும் துருப்புகள் இருப்பதாக கணக்கு போட்டுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அம்மாதிரி நடக்க வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்யலாம். ஆனால் ஒரு சேனாதிபதியின் நடவடிக்கைகளை இம்மாதிரியெல்லாம் செய்ய முடியாது. நாம் ஆராய்ச்சி செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து யுத்தம் ஆரம்பிப்பதாக வைத்துக்கொண்டு செய்வோம். அம்மாதிரி ஒரு சேனாதிபதி நடக்க முடியாது. பற்பல விதமாக மாறிக்கொண்டிருக்கும் சம்பவங்களுக்கு இடையே சேனாதிபதி எப்பொழுதுமே அமர்ந்து வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே நடந்து கொண்டிருக்கும் ஒரு சம்பவத்தின் முழு தாத்பரியத்தையும் எந்த நேரத்திலும் அவரால் சிந்திக்க முடியாது. ஒவ்வொரு வினாடியிலும் அந்த சம்பவம் கண்ணுக்கு புலப்படாமல் உருவாகிக் கொண்டிருக்கிறது. இடைவிடாமல் ஒவ்வொரு வினாடியும் தொடர்ச்சியாக உருவாகிக் கொண்டிருக்கும் இந்த சம்பவங்களுக்கு இடையில் சேனாதிபதி இருக்கிறார். இச்சமயத்தில் அவரைச் சுற்றி சூழ்ச்சிகளும் தொல்லைகளும் அவசர வேலைகளும் அதிகாரங்களும் திட்டங்களும் பயமுறுத்தல்களும் ஏமாற்றுதல்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றோடு ஒன்றுக்கொன்று விரோதமான எண்ணிக்கையற்ற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியாக வேண்டி இருக்கிறது. பிள்ளைக்கு வருவதற்கு முன்பாக காலுகா ரஸ்டா வழியாக தமது இராணுவத்தை கூட்டத்தும் கொண்டு போய் இருக்க வேண்டுமென்று இராணுவ சாஸ்திர நிபுணர்கள் மிகுந்த அக்கறையோடு சொல்லுகிறார்கள். யாரோ ஒருவர் அம்மாதிரி யோசனையை கூட்டதோ விடம் சொல்லியதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு கஷ்டமான சமயத்தில் ஒன்றல்ல டஜன் கணக்கான யோசனைகளை சேனாதிபதி பெறுவது வழக்கம். ஆனால் இந்த யோசனைகள் எல்லாம் கேந்திரங்களையும் இராணுவ தந்திரங்களையும் அடிப்படையாக கொண்டு ஒன்றுக்கொன்று விரோதமாகவே இருக்கும். தமக்கு வந்துள்ள யோசனைகளில் எதையாவது ஒன்றை பொறுக்கி எடுக்க வேண்டியதுதான் சேனாதிபதியின் வேலை என்று நினைக்கலாம். ஆனால் அதையும் கூட அவரால் செய்ய முடியாது. சம்பவங்களும் காலமும் காத்து நிற்பதில்லை. உதாரணமாக, காலுகா ரஸ்டாவுக்கு கடந்து போகும்படி 28 தேதியன்று அவருக்கு யோசனை கூறப்பட்டது. ஆனால் அச்சமயத்தில் மிலாராடாவிச்சிடமிருந்து ஒரு உதவியாளர் சேனாதிபதியிடம் வந்தார். தாம் பிரெஞ்சுக்காரர்களுடன் போர் புரிவதா அல்லது பின்வாங்குவதா என்பதைப் பற்றி அவர் கேட்டிருந்தார். அந்த வினாடியே அதற்கு உத்தரவு கொடுத்து ஆக வேண்டும். பின்வாங்கும்படி உத்தரவு கொடுத்தால் காலுகா ராஸ்டாவிற்கு பிரியும் இடத்திற்கு மேலாக போக வேண்டியதாய் இருக்கும். அந்த உதவியாளருக்கு பின்னால் உணவுப் பொருள்களை எந்த இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று உத்தரவு கேட்பதற்காக சப்ளை இலாகா தலைவர் வருகிறார். காயம் அடைந்தவர்களை எங்கே கொண்டு போக வேண்டும் என்று கேட்பதற்காக ஆஸ்பத்திரிகளின் தலைவர் வருகிறார். அதன் பின்னால் பீட்டர்ஸ்பர்க்கில் இருக்கும் சக்கரவர்த்தியிடமிருந்து ஒரு தூதர் வருகிறார். மாஸ்கோவை கைவிடக்கூடாது என்று சக்கரவர்த்தி சொல்லி அனுப்புகிறார். சேனாதிபதிக்கு குழி பறித்து கொண்டிருக்கும் எப்பொழுதுமே அம்மாதிரி செய்கிறவர்கள் ஒருவர் அல்ல, பலர் இருப்பார். போட்டியாள் ஒருவர் காலுகா ரஸ்டாவிற்கு திரும்பக்கூடாது என்று சொல்லும் ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். இவ்வளவுக்கும் மேலாக தம்முடைய பலத்தை காப்பாற்றுவதற்காக சேனாதிபதிக்கு உணவும் உறக்கமும் தேவையாய் இருக்கின்றன. இவற்றோடு யுத்த பரிசுகள் கொடுப்பதில் தாம் விட்டுவிட்டு போய்விட்டதாக ஒரு கௌரவமான ஜெனரல் வந்து குறை கூறுகிறார். அந்த வில்லாவின் பிரஜைகள் வந்து தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த பிரசத்தை சுற்றி பார்த்து அறிக்கை அனுப்பும்படி அனுப்பப்பட்ட ஒருவர் அங்கே வருகிறார். அவர் முந்தை அதிகாரியின் அறிக்கைக்கு நேர்விரோதமாக அறிக்கை கொடுக்கிறார். எதிரியின் நிலைமையை அறிந்து வருவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு ஒற்றனும் ஒரு கைதியும் ஒரு ஜெனரலும் அங்கே திரும்பி வருகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் எதிரியின் நிலைமையை பற்றி வெவ்வேறு வழியாக சொல்லுகிறார்கள்.
தவறாக நினைத்துக் கொள்வதில் பழகிப்போனவர்களும் அல்லது ஒரு சேனாதிபதியின் காரியங்களில் மேற்கண்ட விதமான நிலைமைகளை அறியதாவர்களும் நமக்கு வருணிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதாவது, பில்லையில் இராணுவம் இருப்பதை சுட்டிக்காட்டி மாஸ்கோவை விட்டுவிடுவதா அல்லது காப்பாற்றுவதா என்பதை பற்றி சேனாதிபதி செப்டம்பர் 1 தேதியன்று தீர்மானம் செய்ய முடியும் என்று கூறுகிறார்கள். ஆனால் ரஷ்ய துருப்புகள் மாஸ்கோவுக்கு 4 மைலுக்கு குறைவாகவே இருந்தபடியால் அம்மாதிரி தீர்மானிப்பதற்கு இடமே இல்லை. அந்த பிரச்சனை எப்பொழுது முடிவாயிற்று? திரிசாவிலும் ஸ்மாலென்ஸ்கிலும் அது முடிவாயிற்று. முக்கியமாக ஆகஸ்ட் 24 தேதியன்று ஷெவார்டினாவிலும் ஆகஸ்ட் 26 தேதியன்று வாராடினோவிலும் வாராடினோவில் இருந்து பில்லைக்கு பின்வாங்கிக் கொண்டிருந்த ஒவ்வொரு நிமிஷத்திலும் அது தீர்மானிக்கப்பட்டது. 11.3 நிலைமையை பரிசீலனை செய்து வரும்படி எர்மோலாவை குட்டஜோவ் அனுப்பினார். அவர் திரும்பி வந்து மாஸ்கோ முன்பு போர் செய்வது அசாத்தியம் என்றும் அவர்கள் பின்வாங்க வேண்டும் என்றும் குட்டஜோவிடம் சொன்னார். குட்டஜோவ் அவரை நுணமாக பார்த்தார். உமது கையை என்னிடம் கொடு என்று சொல்லி அந்த கையை பற்றி அதன் நாடியை சோதிப்பது போல கையை திருப்பினார். உமக்கு உடம்பு சுக்கியமாய் இல்லை, எனது அன்பான பேர்வழியே. நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை யோசித்துப் பாரும் என்றார். போர் செய்யாமல் மாஸ்கோவிற்கு அப்புறமும் பின்வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதை குட்டஜோவ் இன்னமும் ஒப்புக்கொள்ளவில்லை. மாஸ்கோவின் ஒரு வாசலான தார்காமைலான் என்ற வாசலில் இருந்து 4 மைல் தூரத்தில் பார்க்லோனி ஹில் என்ற இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் குட்டஜோவ் தமது வண்டியில் இருந்து இறங்கினார். அந்த ரஸ்தாவின் ஓரத்திலே ஒரு பெஞ்சு மீது அமர்ந்தார். ஜெனரல்களும் மாஸ்கோவில் இருந்து வந்த கோமகன் ராஸ்டாப்சைனும் அடங்கிய ஒரு பெரிய கூட்டம் அவரை சூழ்ந்து நின்றது. இந்த புத்திசாலிகளான கூட்டத்தில் பல கோஷ்டிகள் இருந்தன. அவர்கள் எல்லோருமே சாதக பாதகங்களை பற்றியும் இராணுவத்தின் நிலைமைகளை பற்றியும் சமர்ப்பிக்கப்பட்ட திட்டங்களை பற்றியும் பொதுவாக இராணுவ பிரச்சனைகளை பற்றியும் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தை யுத்த கவுன்சில் என்று அழைக்காவிட்டாலும் அது உண்மையில் யுத்த கவுன்சில்தான் என்று அங்கிருந்த எல்லாரும் நினைத்தார்கள். அங்கு பேசிய பேச்சுக்கள் எல்லாம் பொது விவகாரங்களை பற்றியதாகவே இருந்தன. சொந்த விஷயங்களைப் பற்றி யாராவது கேட்டாலும் பதில் சொன்னாலும் அவற்றை மெதுவான குரலில் பேசி வந்தார்கள். அதை பேசி முடிந்ததும் மீண்டும் பொதுவான விவகாரங்களைப் பற்றியே பேசி வந்தார்கள். தமாஷோ, சிரிப்போ அல்லது புன்சிரிப்போ அங்கிருந்தவர்களிடம் காணப்படவில்லை. அப்பொழுது உள்ள நிலைமைக்கு தக்கபடி அவர்களும் உயர்ந்தபடியில் நிற்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்ததாக தோன்றியது. இந்த கோஷ்டிகள் எல்லாம் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கும் போது சேனாதிபதிக்கு பக்கத்தில் நிற்க முயற்சி செய்தன. அவருடைய பேச்சுதான் அந்த கூட்டத்தின் மையமாக விளங்கியது. அவர்கள் பேசுவதை அவர் கேட்க வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கம். அங்கே பேசப்பட்டவைகளை எல்லாம் சேனாதிபதி கவனித்து கேட்டார். சில சமயங்களில் அவர்கள் சொல்லியதை திரும்பிச் சொல்லும் படியும் அவர் கேட்டார். ஆனால் அந்த உரையாடல்களில் தாம் கலந்து கொள்ளவில்லை. தம்முடைய கருத்தையும் அவர் வெளிப்படுத்தவில்லை. யாராவது ஒருவர் பேசியதை அவர் கேட்ட பின்பு தாம் இதை கேட்க வேண்டுமென்று விரும்பினாரோ அதை அவர்கள் பேசவில்லை என்று அதிருப்தி கொண்டதைப் போல அவருடைய முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொள்ளுவார். தேர்ந்து எடுக்கப்பட்ட சில போர்க்களங்களைப் பற்றி சிலர் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த இடங்களின் அமைப்புகளைப் பற்றி குணதோஷம் கூறாமல் அவற்றை யார் தேர்ந்து எடுத்தார்களோ அவர்களின் சாமர்த்தியங்களைப் பற்றி குணதோஷம் கூறிக்கொண்டிருந்தார்கள். 2 தினங்களுக்கு முன்பாகவே ஒரு போரை நடத்தி இருக்க வேண்டும் என்றும் அப்படி செய்யாததால் ஒரு தவறு நேர்ந்துவிட்டது என்றும் சிலர் வாதம் செய்து கொண்டிருந்தார்கள். கிராசார் என்ற புதிதாய் வந்த பிரெஞ்சுக்காரர் சபானிய சீருடை அணிந்து கொண்டிருந்தார். சாலமங்கா என்ற இடத்தில் நடந்த யுத்தத்தை பற்றி அவர் சொல்லிய விவரங்களை வேறு சிலர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த பிரெஞ்சுக்காரரும் ரஷ்ய இராணுவத்தைச் சேர்ந்த ஒரு ஜெர்மன் இளவரசரும் சாரகோசா முற்றுகையை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி மாஸ்கோவையும் ஏன் பாதுகாக்க முடியாது என்று அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். 4வது கோஷ்டியிடம் கோமகன் ராஸ்டாப்சைன் பேசிக் கொண்டிருந்தார். பாதுகாப்பு படையோடு சேர்ந்து மாஸ்கோவின் கோட்டை சுவர்களுக்கு முன்பாக தம்முடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராய் இருப்பதாக அவர் சொன்னார். ஆனால் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிய முடியாமல் தாம் தவிப்பதாகவும் நடக்கிற விஷயங்களை தாம் சீக்கிரமாக அறிந்து கொண்டால் நிலைமை வேறு விதமாய் இருக்கும் என்றும் அவர் சொன்னார். தங்களுடைய யுத்த தந்திர சாமர்த்தியங்களை வெளியே காட்டிக் கொண்டு 5வது கோஷ்டி துருப்புகள் இப்பொழுது எம்மாதிரி நடக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டிருந்தார்கள். 6வது கோஷ்டி முற்றிலும் அசட்டு பேச்சுக்களையே பேசிக் கொண்டிருந்தார்கள்.
குட்டஜோவின் தோற்றம் வரவர சிந்தனையில் ஆழ்ந்தும் இருண்டும் காணப்பட்டது. இந்த எல்லா பேச்சுகளில் இருந்தும் அவர் ஒரு விஷயத்தைக் கண்டார். மாஸ்கோவை பாதுகாப்பது என்பது காரியத்தில் நடக்க முடியாத விஷயம். இந்த வார்த்தைகளின் முழு அர்த்தத்தையும் அவர் உணர்ந்தார். அதாவது, புத்தியற்ற கமாண்டர் யாராவது ஒருவர் அம்மாதிரி உத்தரவிடுவாரானால் அதனால் குழப்பம் ஏற்படுமே ஒழிய போர் நடக்காது. ஏனெனில் அம்மாதிரி போர் செய்வது அசாத்தியம் என்பதை எல்லா கமாண்டர்களும் உணர்ந்து இருந்தார்கள். அதோடு அவர்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் மாஸ்கோவை கைவிட்ட பின்பு என்ன நடக்கும் என்பதை பற்றியதாகவே இருந்தன. அசாத்தியம் என்று நினைக்கிற போருக்கு அந்த கமாண்டர்கள் தங்கள் துருப்புகளை எப்படி நடத்தி கொண்டு போக முடியும்? கீழ்த்தர அதிகாரிகளும் சிப்பாய்களும் கூட அம்மாதிரி நடத்த முடியாது என்றும், ஆகவே தோல்வி நிச்சயம் கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டு போர் செய்ய போக முடியாது என்றும் நினைத்தார்கள். பாதுகாப்பு செய்ய வேண்டியதுதான் என்று பெனிக்சன் வற்புறுத்தினாலும், அதைப் பற்றி மற்றவர்கள் இன்னமும் விவாதித்துக் கொண்டிருந்தாலும் அந்த பிரச்சனையானது தற்சமயம் முக்கியமானதாய் இல்லை. அதன் பெயரால் வாத பிரதிவாதங்கள் செய்வதற்கும் சூழ்ச்சிகள் செய்வதற்குமே அது உபயோகமாக இருந்தது. இதை குட்டஜோவ் நன்றாய் அறிவார். போர்க்களத்தை தேர்ந்தெடுத்த பெனிக்சன் தமது ருஷ்ய தேசாபிமானத்தை வேகமாய் காட்டினார். கண்ணைச் சிமிட்டாமல் இதை கவனித்து கேட்க குட்டஜோவால் முடியவில்லை. மாஸ்கோவை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று பெனிக்சன் வற்புறுத்தினார். அவருடைய நோக்கம் பட்ட பகலை போல குட்டஜோவுக்கு விளங்கியது. அதாவது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் தோல்வியுறுமானால் ஸ்பாரோ ஹில்ஸ் என்ற இடத்திலிருந்து போர் செய்யாமலேயே இராணுவத்தை கொண்டு வந்த குட்டஜோவ் மீது அந்த பழி சேரும். பாதுகாப்பு ஏற்பாடுகள் வெற்றி பெறுமானால் அதற்குண்டான கீர்த்தியை பெனிக்சன் பெற்றுக் கொள்ளலாம். அல்லது போர் செய்யாமல் இருந்தாலும் மாஸ்கோவை கைவிட்ட பழியிலிருந்து பெனிக்சன் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த முதியவரின் மனதில் இந்த சூழ்ச்சி இப்பொழுது இடம்பெறவில்லை. ஒரு பயங்கரமான பிரச்சனையில் தான் அவருடைய மனம் முழுவதும் கவர்ந்திருந்தது. அந்த பிரச்சனைக்கு யாரிடமிருந்தும் எவ்விதமான பதிலும் அவருக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது அவருக்கு ஏற்பட்டுள்ள கேள்வி இதுதான்: மாஸ்கோவிற்கு நெப்போலியன் வந்து சேரும்படி உண்மையிலேயே நான் தான் இடம் கொடுத்தேனா? எப்பொழுது நான் அதைச் செய்தேன்? எப்பொழுது அது தீர்மானிக்கப்பட்டது? விண்வாங்கும்படி பிலாட்டாவுக்கு நேற்று நான் உத்தரவு கொடுத்தபோதுதான் அது நடந்ததா? அல்லது அதற்கு முந்தைய நாள் மாலையில் உத்தரவுகளை கொடுக்கும்படி பெனிக்சனுக்கு சொல்லிவிட்டு நான் தூங்கப்போன போது நடந்ததா? அல்லது அதற்கும் முன்னால் நடந்ததா? எப்பொழுது இந்த பயங்கரமான விஷயம் தீர்மானிக்கப்பட்டது? மாஸ்கோ கைவிடப்பட வேண்டும், இராணுவம் பின்வாங்க வேண்டும், அதற்கான உத்தரவுகளை கொடுத்தாக வேண்டும். அந்த பயங்கரமான உத்தரவை கொடுப்பதானது தமது சேனாதிபத்தியத்தை ராஜினாமா செய்வதற்கு ஒப்பானது என்று அவருக்கு தோன்றியது. அதிகாரத்தில் அவருக்கு ஆசையுண்டு. அதில் அவர் பழக்கப்பட்டு போனார். இளவரசர் பிராஜாரோவ்ஸ்கியின் தலைமையில் அவர் துருக்கியில் சேவை செய்தார். அவருக்கு பட்டங்கள் கொடுத்தது குட்டஜோவுக்கு கோபத்தை மூட்டியது. ஆனால் ருஷ்யாவை காப்பாற்றுவதற்கு தாம் விதிக்கப்பட்டிருப்பதாக அவர் நம்பினார். அதனால்தான் சக்வரர்த்தியின் விருப்பத்திற்கு எதிராக மக்களின் விருப்பத்தினால் அவர் சேனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கஷ்டமான சந்தர்ப்பங்களில் அவர் ஒருவரால்தான் இராணுவத்தை நடத்த முடியும் என்று அவர் உண்மையாக நம்பினார். தோற்கடிக்கப்பட முடியாது என்று கருதப்பட்ட நெப்போலியனை அவர் ஒருவர்தான் பயமின்றி எதிர்க்க முடியும் என்று உறுதியாக நம்பினார். ஆகவே தாம் இப்பொழுது பிறப்பிக்க வேண்டிய உத்தரவுகளைப் பற்றி நினைத்தபோது அவர் பீதி கொண்டார். ஆனால் ஏதாவது ஒன்றை தீர்மானித்தாக வேண்டும். தம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் அந்த உரையாடல்கள் சட்டுமீறி போவதை உடனே நிறுத்தி ஆக வேண்டும். மிகவும் முக்கியமான ஜெனரல்களை அவர் தம்மிடம் அழைத்தார். என்னுடைய புத்தி நல்லதாய் இருந்தாலும் கெட்டதாய் இருந்தாலும் அதை நம்பித்தான் ஆக வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டு அந்த பெஞ்சியிலிருந்து எழுந்தார். பின்னால் தமது வண்டிகள் காத்து கொண்டிருக்கும் பிள்ளை என்ற இடத்திற்கு சவாரி போனார். 11.4 ஆண்ட்ரோ சாபாஸ்டியானாவின் முகாம் பெரிதாகவும் நன்றாகவும் இருந்தது. அந்த இடத்தில் மாலை 2 மணிக்கு யுத்த கவுன்சில் கூட ஆரம்பித்தது. ஆளோடிக்கு அப்புறமாக அந்த பெரிய விவசாயியின் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் பார் எல்கியோ நின்றார்கள். ஆண்ட்ரோவின் 6 வயதான பேத்தியின் பெயர் மாலாஷா. கலங்காத மேன்மை தங்கியவர் அந்த குழந்தையை தட்டிக் கொடுத்து தாம் தேநீர் சாப்பிட்ட போது கொஞ்சம் சர்க்கரையும் கொடுத்தார். அந்த பெரிய அறையில் ஒரு செங்கல் அடுப்பிற்கு மேலாக அந்த குழந்தை நின்று கொண்டிருந்தாள். நாணம் கலந்த மகிழ்ச்சியோடு அங்கு வந்த ஜெனரல்களின் முகங்களையும் சீருடைகளையும் பதக்கங்களையும் மாலாஷா பார்த்து கொண்டிருந்தாள்.
ஒரு மூலையில் தெய்வச் சிலைகளுக்கு கீழாக போடப்பட்டிருந்த அகலமான பெஞ்சுகளில் ஒவ்வொருவராக வந்து ஜெனரல்கள் அமர்ந்தார்கள். மாலாஷா தன் மனதிற்குள் தாதா என்று அழைத்துக் கொண்டிருக்கிற குட்டதோல் அந்த அடுப்பிற்கு பின்னால் ஒரு இருண்ட மூலையில் தனித்து அமர்ந்து இருந்தார். ஒரு சாய்வு நாற்காலியில் ஆழ்ந்து உட்கார்ந்து அடிக்கடி தமது தொண்டையை கனைத்துக் கொண்டும் தமது பொத்தான் போடாத கோட்டின் கழுத்து பட்டியை இழுத்துக் கொண்டும் தமது பிடரியை கிள்ளிக் கொண்டும் இருந்தார். உள்ளே வந்தவர்கள் ஒவ்வொருவராக சேனாதிபதியிடம் போனார்கள். அவர் சிலருடைய கைகளை அழுத்தினார், சிலருக்கு தலையை ஆட்டினார். குட்டதோவுக்கு எதிராக இருந்த ஜன்னலின் திரையை அவருடைய உதவியாளரான காய்சாரா அகற்றப் போனார். ஆனால் குட்டதோல் கோபமாக தமது கையை அசைத்தார். தமது முகத்தை ஒருவரும் பார்ப்பதற்கு கலங்காத மேன்மை தங்கியவர் பிரியப்படவில்லை என்பதை காய்சாரா அறிந்து கொண்டார். அந்த விவசாயியின் மேஜை மீது தேசப் படங்களும் திட்டங்களின் படங்களும் பென்சில்களும் காகிதங்களும் கிடந்தன. அதைச் சுற்றி ஏராளமானவர்கள் கூடிவிட்டபடியால் அந்த மேஜைக்கு பக்கத்தில் போடுவதற்காக மற்றொரு பெஞ்சை சேவகர்கள் கொண்டு வந்தார்கள். எர்மோலான், காய்சாரான், தால் ஆகியவர்கள் அப்பொழுதுதான் வந்தபடியால் அந்த பெஞ்சில் அமர்ந்தார்கள். தெய்வச் சிலைகளுக்கு கீழாக முன் வரிசையில் பாரக்லே தி தாலி அமர்ந்திருந்தார். அவருடைய நெற்றி அவருடைய வழுக்கை தலையோடு கலந்திருந்தது. அவருடைய கழுத்தில் செயின் ஜாரின் பதக்கம் தொங்கிக் கொண்டிருந்தது. அவர் முகம் வெளிரி அசுக்கியமாக காணப்பட்டார். 2 தினங்களாக அவருக்கு ஜுரம் இருந்தது. இப்பொழுது வலியினால் அவர் உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது. அவருக்கு பக்கத்தில் உவராம் இருந்தார். அவர் மற்றவர்களைப் போல மெதுவாக பேசி வேகமாக கைகளை ஆட்டி எதையோ சொல்லிக் கொண்டிருந்தார். குட்டையாக டாக்டராம் தமது கைகளை வயிற்றின் மீது மடக்கி வைத்துக் கொண்டு புருவங்களை உயர்த்தி கவனமாய் கேட்டு வந்தார். மற்றொரு பக்கத்தில் கோமகன் ஆஸ்டர்மேன் டால்ஸ்டாசி சிந்தனையில் ஆழ்ந்து அமர்ந்திருந்தார். அவருடைய எடுப்பான தோற்றங்களையும் மின்னுகிற கண்களையும் கொண்ட தலையானது அவருடைய கை மீது சாய்ந்திருந்தது. கன்னப்பொட்டில் உள்ள கருப்பு தலை முடியை முன்னோக்கி சுருட்டி விடுவது ராயேவ்ஸ்கியின் வழக்கம். அந்த தோற்றத்தோடு அவர் குட்டதோவை பார்ப்பதும் கதவை பார்ப்பதுமாக தம்முடைய பொறுமையின்மையை காட்டி வந்தார். கானாவ்னேட்டினுடைய உறுதியான அழகான அன்பான முகமானது ஒரு மென்மையான தந்திரமான புன்னகையால் ஒளிர்விட்டுக் கொண்டிருந்தது. அவருடைய பார்வை மாலாஷாவின் பார்வையை சந்தித்தது. அவருடைய கண்களில் தோன்றிய தோற்றத்தைக் கொண்டு அந்த சிறிய பெண் புன்னகை காட்டினாள். அவர்கள் எல்லாரும் பெனிக்சனுக்காக காத்திருந்தார்கள். இராணுவ நிலைமையை பார்த்து வரப்போவதாக சொல்லிக் கொண்டு அவர் ஒரு அருமையான டின்னரை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். 4 மணியிலிருந்து 6 மணி வரையில் அவர்கள் அவருக்காக காத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் ஆலோசனைகளை ஆரம்பிக்கவில்லை. வேறு விஷயங்களைப் பற்றியே மெதுவான குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். பெனிக்சன் அந்த அறைக்குள் நுழைந்த பின்பே குட்டதோம் அந்த மூலையிலிருந்து எழுந்து அங்கிருந்த மேஜையை நோக்கி முன்னால் வந்து அமர்ந்தார். ஆனால் அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் அவருடைய முகத்தை பார்க்கக்கூடிய தூரத்திற்கு அவர் வரவில்லை. பெனிக்சன் அந்த கவுன்சிலில் விவாதத்தை ஆரம்பித்து ஒரு கேள்வியை போட்டார். ருஷ்யாவின் புராதனமான தலைநகரை நாம் கைவிட்டு விடுவதா அல்லது அந்த தலைநகரை நாம் பாதுகாப்பதா? அதன் பின்னால் ஒரு நீளமான பொதுவான அமைதி நிலவியது. ஒவ்வொருவரும் முகமும் சுளித்தது. குட்டதோவின் கோபமான உருமல்களும் இடையிடையே தோன்றிய இருமல்களும் தான் அந்த அமைதியை கலைத்தன். எல்லா கண்களும் அவரை நோக்கின. மாலாஷா கூட தாதாவை நோக்கினாள். அவள் அவருக்கு சமீபமாக இருந்தபடியால் அவருடைய முகம் எம்மாதிரி சுளிக்கிறது என்பதைக் கண்டாள். அவர் அழப்போகிற மாதிரி காணப்பட்டார். ஆனால் அந்த தோற்றம் வெகு நேரம் நீடிக்கவில்லை. ருஷ்யாவின் தொன்மையான புனிதமான தலைநகர் என்று பெனிக்சனின் வார்த்தைகளை கோபமாக அவர் திடீரென்று திருப்பிச் சொன்னார். அம்மாதிரி அவர் சொல்லியது அந்த வார்த்தைகளில் உள்ள பொய்யான தொனியை எல்லாரும் கவனிக்கும்படி செய்யக்கூடியதாயிருந்தது. மேன்மை தங்கியவரே, நான் உமக்கு ஒன்று சொல்லுகிறேன். நீர் சொல்லிய அந்த வாக்கியத்தில் ஒரு ருஷ்யனுக்கு எவ்விதமான அர்த்தமும் இல்லை. அவர் முன்னால் குனிந்தார். அம்மாதிரி ஒரு கேள்வியை போட முடியாது. அது புத்தியற்றது. இந்த கனவான்களை இங்கே அழைத்து நாம் பேச விரும்பிய கேள்வி இராணுவ சம்பந்தமானதாகும். அந்த கேள்வி ருஷ்யாவை காப்பாற்றுவதாகும். ஒரு போர் இல்லாமல் மாஸ்கோவை விட்டுவிடுவது நல்லதா அல்லது ஒரு போர் செய்து மாஸ்கோவையும் இராணுவத்தையும் இழந்து விடுவது நல்லதா? இந்த கேள்வியில்தான் உங்களுடைய கருத்து எனக்கு வேண்டும் என்று அவர் கூறி தமது நாற்காலியில் சாய்ந்தார். விவாதங்கள் ஆரம்பமாயின. தம்முடைய கட்சி தோற்றுப் போனதாக அவர் இன்னமும் கருதவில்லை.
பில்லையில் ஒரு தற்காப்பு போர் நடத்துவது என்பது சாத்தியம் இல்லை என்று பாரக்லேயும் மற்றவர்களும் சொல்லியதை அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் ருஷ்ய நாட்டுப் பற்றிலும் மாஸ்கோ மீதுள்ள அன்பினாலும் அவர் தூண்டப்பட்டு ஒரு திட்டத்தை சொன்னார். அதாவது வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கவாட்டிற்கு இரவில் துருப்புகளை மாற்றி மறு நாளன்று பிரெஞ்சுக்காரர்களின் வலது பக்கவாட்டை தாக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அபிப்பிராயங்கள் பிளவு பட்டதாய் இருந்தன. அந்த திட்டத்திற்கு சாதகமாகவும் பாதகமாகவும் வாதங்கள் எடுத்துச் சொல்லப்பட்டன. எர்மோலாய், டாக்டராய், ராயேவ்ஸ்கி ஆகியவர்கள் பெனிக்சனை ஆதரித்தார்கள். தலைநகரை கைவிடும் முன்பாக ஒரு தியாகம் செய்ய வேண்டியது அவசியம் என்று அவர்கள் நினைத்தார்களா, அல்லது வேறு சொந்த காரணங்கள் உண்டா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தவிர்க்க முடியாத சம்பவங்களின் போக்கை இந்த கவுன்சிலில் மாற்றி அமைக்க முடியாது என்பதை இந்த ஜெனரல்கள் அறிந்ததாகவோ அல்லது உண்மையில் முன்பே மாஸ்கோ கைவிடப்பட்டு விட்டது என்பதை இவர்கள் அறிந்ததாகவோ காணப்படவில்லை. மற்ற ஜெனரல்கள் இதை அறிந்திருந்தார்கள். ஆகவே மாஸ்கோவை பற்றிய கேள்விகளை அவர்கள் விட்டுவிட்டு எந்த வழியாக இராணுவம் பின்வாங்க வேண்டும் என்பதை பற்றியே பேசினார்கள். தனக்கு முன்னால் நடந்து கொண்டிருப்பவைகளை குத்திட்ட பார்வையோடு நோக்கிக் கொண்டிருந்த மாலாஷாவுக்கு இந்த கவுன்சிலில் நடந்த விஷயம் வேறு விதமாக தோன்றியது. அதாவது தாதாவுக்கும் நீள கோட்டுக்கும் பெனிக்சனை அப்படித்தான் அவள் அழைத்தாள். ஏற்பட்டுள்ள சொந்த தகராறு போல அவளுக்கு காணப்பட்டது. வாதங்கள் நடந்து கொண்டிருந்தபோது வேகமான சூட்சுமமான பார்வையால் பெனிக்சனை தாதா நோக்கியதை அவள் கவனித்தாள். தாதா ஏதோ சொல்லியவுடன் பெனிக்சன் வாயை மூடிக்கொண்டதை பார்த்து அவளுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. பெனிக்சனின் முகம் திடீரென்று சிவந்தது. கோபமான அந்த அறையில் மேலும் கீழும் உலாவினார். நமது துருப்புகளை வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கவாட்டிற்கு இரவில் மாற்றி பிரெஞ்சுக்காரர்களின் வலது பக்கவாட்டை தாக்க வேண்டும் என்ற தமது திட்டத்தில் உள்ள சாதக பாதகங்களை பற்றி அமைதியாகவும் நிம்மதியாகவும் குட்டதொல் கருத்து கூறியதுதான் அவருக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. கனவான்களே, கோமகனின் திட்டத்தை என்னால் அங்கீகரிக்க முடியாது. எதிரிக்கு சமீபமாக துருப்புகளை மாற்றுவது எப்பொழுதுமே அபாயகரமானது. இராணுவ சரித்திரத்தில் இதற்கு ஆதாரம் இருக்கிறது. உதாரணமாக என்று குட்டதொல் சொல்லி ஒரு உதாரணத்தை தேடிப்பிடிக்க சிந்திப்பதாக காணப்பட்டார். பின்னால் ஒரு தெளிவான கபடமற்ற பார்வையோடு பெனிக்சனை பார்த்து பேசினார். ஆம், பிரிட்லாண்டு யுத்தத்தை கிழக்கு பிரியாவில் உள்ள பிரிட்லாண்டில் 1807 வருஷத்தில் ஒரு போர் நடந்தது. அந்த போரில் பெனிக்சனின் தலைமையில் இருந்த ருஷ்யர்களையும் பிரஷ்யர்களையும் நெப்போலியன் தோற்கடித்து மிகுந்த கடுமையான கஷ்டங்களை உண்டு பண்ணினார். இதன் பின்னால் பிரஷ்யா தனியாக பிரிந்துவிட்டது. எடுத்துக் கொள்ளுவோம். அந்த போரை கோமகன் நன்றாய் நினைவில் வைத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அங்கே முழுமையாக வெற்றி கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால் எதிரிக்கு வெகு சமீபமாய் இருந்து கொண்டு துருப்புகளை மாற்றியமைத்ததேயாகும். ஒரு வினாடி தயக்கம் ஏற்பட்டது. ஆனால் அது வெகு நீண்ட நேரமாக எல்லாருக்கும் தோன்றியது. விவாதங்கள் மீண்டும் ஆரம்பம் ஆயின. ஆனால் இடையிடையே நின்று நடந்தன. இனிமேல் சொல்லுவதற்கு எதுவும் இல்லை என்று எல்லாரும் உணர்ந்தார்கள். அம்மாதிரி விவாதங்கள் தயங்கி நின்ற ஒரு சமயத்தில் குட்டதொல் தாம் பேசுவதற்கு தயாராவதைப் போல ஒரு நீண்ட பெரு மூச்சு விட்டார். நல்லது கனவான்களே, உடைந்த பாத்திரங்களுக்கு நான் தான் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும் என்பது போல எனக்கு தோன்றுகிறது என்று அவர் சொல்லிவிட்டு மெதுவாக எழுந்து மேஜையை நோக்கி வந்தார். கனவான்களே, உங்களுடைய அபிப்பிராயங்களை நான் கேட்டேன். உங்களில் சிலர் நான் சொல்லுவதை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் என்று சிறிது நிறுத்தி, சக்கரவர்த்தியினால் என்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தைக் கொண்டு துருப்புகளை பின்வாங்கும்படி நான் உத்தரவிடுகிறேன். சவ அடக்கத்திற்கு பின்னால் திரும்புகிற கூட்டம் எம்மாதிரி சோகமான மரியாதையான அமைதியோடு திரும்புமோ அதே மாதிரி அந்த ஜெனரல்கள் அங்கிருந்து கலைந்து போனார்கள். சில ஜெனரல்கள் மெதுவான குரலில் அந்த கவுன்சில் கூட்டத்தில் அவர்கள் பேசியதற்கு முற்றிலும் மாறான போக்கில் தங்களுடைய சேனாதிபதியிடம் ஏதோ சொன்னார்கள். இரவு சாப்பாட்டிற்காக போக வேண்டிய மாலாஷா ஜாக்கிரதையாக அந்த அடுப்பின் மேலிருந்து கீழே இறங்கினாள். இறங்கியபோது அதிலிருந்து முன்னால் நீண்டிருந்த பகுதியில் கால்களை வைத்து அங்கிருந்து கீழே நழுவினாள். அங்கு நின்று கொண்டிருந்த ஜெனரல்களின் கால்களுக்கிடையில் அவள் நழுவியதும் அந்த அறையிலிருந்து பாய்ந்து ஓடினாள். ஜெனரல்களை அனுப்பிய பின்பு தமது முழங்கைகளை மேஜை மீது வைத்துக் கொண்டு குட்டதொல் அமர்ந்திருந்தார். அந்த பயங்கரமான கேள்வியைப் பற்றியே எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருந்தார். எப்பொழுது
எப்பொழுது மாஸ்கோவை கைவிட வேண்டும் என்ற விஷயம் தவிர்க்க முடியாததாக வந்து நேர்ந்தது. விஷயத்தை முடிவு செய்துவிட்ட அந்த காரியம் எப்பொழுது நிகழ்ந்தது? இதற்கு யார் பொறுப்பு? நான் இதை எதிர்பார்க்கவில்லை என்று அன்றிரவு வெகு நேரம் கழித்து வந்து அவருடைய உதவியாளரான ஷ்னைடேர் என்பவரிடம் அவர் கூறினார். நான் இதை எதிர்பார்க்கவில்லை. இம்மாதிரி நடக்கும் என்று நான் நினைத்தவில்லை. கலங்காத மேன்மை தங்கியவரே, நீர் கொஞ்சம் இளைப்பாற வேண்டும் என்று ஷ்னைடேர் பதில் சொன்னார். இல்லை, துருக்கியர்களைப் போல அவர்கள் இன்னமும் கூதரை மாமிசத்தை சாப்பிடுவார்கள் என்று குட்டதோன் கூவி தமது பருத்த முஷ்டியால் மேஜை மீது குத்தினார். அவர்கள் அப்படியே செய்வார்கள். அது மட்டும். 11.5 அதே சமயத்தில் போர் செய்யாமல் துருப்புகள் பின்வாங்கிக் கொண்டிருப்பதை விட அதிக முக்கியமான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டன. அதாவது மாஸ்கோவை காலி செய்வதும் அதை சுட்டரிப்பதுமாகும். அம்மாதிரி செய்வதற்கு ராஸ்டாம்சேனை தூண்டிவிட்டார் என்று சொல்லப்பட்டு வந்தது. வழக்கமாக அவர் குட்டசோவுக்கு நேர்மாறான விதத்தில் நடந்து கொண்டார். பாராடினோ போருக்கு பின்னால் துருப்புகள் மாஸ்கோவை கடந்து பின்வாங்க வேண்டியது எப்படி தடுக்க முடியாத விதத்தில் ஏற்பட்டதோ அதே மாதிரி மாஸ்கோவை கைவிட்டு அதை சுட்டரிப்பதும் தவிர்க்க முடியாததாய் இருந்தது. ஒவ்வொரு ருஷ்யனும் அதை முன்கூட்டியே சொல்லியிருக்க முடியும். காரணங்கள் காட்டி அல்ல, நமது ஒவ்வொருவர் உள்ளத்திலும் நமது தந்தைகளின் உள்ளத்திலும் வேரூன்றிய அந்த உணர்ச்சியினால் அம்மாதிரி சொல்லி இருக்க முடியும். மாஸ்கோவில் என்ன நடந்ததோ அதே மாதிரியான காரியங்கள் ஸ்மாலென்ஸ்கில் ஆரம்பித்து ருஷ்யாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் கிராமங்களிலும் நடந்தன. கோமகன் ராஸ்டாப்சேனோ அல்லது அவருடைய பிரகடனங்களோ தூண்டுதல் செய்யாமலேயே மற்ற இடங்களில் நடந்தன. கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் எதிரியின் வரவை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கலகம் செய்யவில்லை, அல்லது கோபம் கொள்ளவுமில்லை, அல்லது யாரையும் அடித்துக் கொல்லவுமில்லை. ஆனால் அவர்கள் தங்கள் விதியை எதிர்நோக்கினார்கள். அந்த கஷ்டமான சமயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க அவர்களுடைய உள்ளத்தில் வலிமை இருந்ததை அவர்கள் உணர்ந்தார்கள். எதிரி சமீபத்தில் வந்ததும் பணக்காரர்கள் தங்களுடைய சொத்துக்களை விட்டுவிட்டு வெளியேறினார்கள். ஆனால் ஏழைகள் அங்கேயே தங்கி அங்கே இருந்தவைகளை எல்லாம் கொளுத்தி அழித்தார்கள். இம்மாதிரிதான் இருக்க வேண்டும், இம்மாதிரிதான் எப்பொழுதுமே இருக்கும் என்ற உணர்வு ஒவ்வொரு ருஷ்யனின் உள்ளத்திலும் முன்னாலும் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. இந்த உணர்வும் மாஸ்கோவை எதிரிகள் பிடித்துக் கொள்ளுவார்கள் என்று முன்னாலேயே தோன்றிய உள்ளுணர்வும் 1812 வருஷத்தில் மாஸ்கோவில் உள்ள ருஷ்ய உயர் வட்டாரங்களில் காணப்பட்டன. ஜூலியினும் ஆகஸ்ட் ஆரம்பத்திலும் மாஸ்கோவை விட்டு பலர் வெளியேறியதால் அவர்கள் இதை எதிர்பார்த்தார்கள் என்பதை காட்டுகிறது. அதை விட்டு போனவர்கள் தங்களால் எவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியுமோ அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்கள். தங்களுடைய வீடுகளையும் தங்களுடைய உடைமைகளில் பாதிக்கு மேலானவற்றையும் விட்டுவிட்டு போனார்கள். கண்ணால் காண முடியாத தேச பக்தியினால் அப்படிச் செய்தார்கள். அந்த தேச பக்தி வார்த்தைகளிலோ அல்லது தந்தை நாட்டை காப்பாற்றுவதற்காக தங்கள் குழந்தைகளை கொடுப்பதிலோ அல்லது அம்மாதிரி இயற்கைக்கு விரோதமான காரியங்களிலோ காணப்படுவதில்லை. ஆனால் படாடோபம் இல்லாமல் சாதாரணமாக கட்டுப்பாடாக அந்த தேசபக்தி வேலை செய்கிறது. ஆகவே மிகுந்த சக்தி வாய்ந்த பலன்களை கொடுக்கக்கூடிய வழியில் அந்த தேச பக்தி நடத்தி வைக்கிறது. ஆபத்தில் இருந்து ஓடிப்போவது அவமானமான விஷயம், கோழைகள்தான் மாஸ்கோவை விட்டு ஓடிப்போவார்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டது. மாஸ்கோவை விட்டுவிட்டு போவது அவமானமான விஷயம் என்று ராஸ்டாப்சேன் தமது பிரகடனங்கள் மூலமாக அவர்களுக்கு அறிவித்தார். தாங்கள் கோழைகள் என்று அழைக்கப்படுவதைப் பற்றி அவர்கள் வெட்கம் அடைந்தார்கள். அதை விட்டு போவதற்கும் அவர்கள் வெட்கம் அடைந்தார்கள். என்றாலும் அவர்கள் போனார்கள், ஏனெனில் அம்மாதிரிதான் செய்தாக வேண்டும் என்பதை அவர்கள் அறிவார்கள். அவர்கள் ஏன் போனார்கள்? நெப்போலியன் தாம் பிடித்த நாடுகளில் செய்த அட்டூழியங்களை ராஸ்டாப்சேன் எடுத்து காட்டி பயமுறுத்தியதால் அவர்கள் போனார்கள் என்று சொல்ல முடியாது. முதலில் போனவர்கள் படித்து தேர்ந்த பணக்காரர்களேயாகும். வியன்னாவும் பெர்லினும் சிதைந்து போகாமல் அப்படியே இருக்கின்றன என்பதை அவர்கள் அறிவார்கள். நெப்போலியனுடைய ஆக்கிரமிப்புக்கு பின்னால் அங்குள்ள பிரஜைகள் மகிழ்ச்சியான பிரெஞ்சுக்காரர்களுடன் உல்லாசமாக நேரம் போக்கி வருகிறார்கள் என்பதையும் அவர்கள் அறிவார்கள். ருஷ்யர்களுக்கும் முக்கியமாக ருஷ்ய சீமாட்டிகளுக்கு பிரெஞ்சுக்காரர்களிடம் மிகுந்த பிரியம் உண்டு என்பதையும் அவர்கள் அறிவார்கள். மாஸ்கோவில் பிரெஞ்சு ஆட்சி ஏற்பட்ட பின்பு காரியங்கள் நன்றாக நடக்குமா அல்லது கெடுதலாக நடக்குமா என்ற விஷயத்தைப் பற்றி ருஷ்யர்களுக்கு எவ்வித சிரத்தையும் இல்லை. இதனால் தான் அவர்கள் வெளியே போனார்கள். பிரெஞ்சுக்காரர்களின் ஆட்சியின் கீழ் இருப்பது என்பது நினைக்க முடியாத விஷயம்.
அதைவிட மகாமோசமான வேறு காரியம் எதுவும் நடக்க முடியாது. வாராடினோ போருக்கு முன்பாகவே அவர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். அந்த போருக்கு பின்னால் இன்னும் அதிகமாக போக ஆரம்பித்தார்கள். மாஸ்கோவை பாதுகாக்கப் போவதாக ராஸ்டாப்செயின் சொல்லிக் கொண்டிருந்த போதிலும் கூறிக்கொண்டிருந்த கோமகன் ராஸ்டாப்செயின் இப்பொழுது அரசு செயலகங்களை அங்கிருந்து அகற்றிவிட்டார். உபயோகமற்ற ஆயுதங்களை குடிகாரர்களுக்கு வழங்கினார். தெய்வ சிலைகளை ஊர்வலமாக கொண்டு வர ஏற்பாடு செய்தார். மகான்களின் சின்னங்களையோ தெய்வ சிலைகளையோ அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடாது என்று அகஸ்டின் பாதிரியாருக்கு உத்தரவிட்டார். மாஸ்கோவில் இருந்த தனிப்பட்டவர்களின் வண்டிகளை எல்லாம் பறிமுதல் செய்தார். அவற்றில் 136 வண்டிகளில் லேபிச் என்பவரால் செய்யப்பட்ட பலூனை அப்புறப்படுத்தினார். மாஸ்கோவை கொளுத்திவிடப் போவதாக சொல்லி தம்முடைய வீட்டை எப்படி கொளுத்தினார் என்பதை விளக்கிக் காட்டினார். தம்முடைய அனாதை விடுதியை அழித்ததற்காக பிரெஞ்சுக்காரர்களை கண்டித்து ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார். மாஸ்கோவை தாம் கொளுத்தப் போவதாக சொல்லியவர் இப்பொழுது அப்படி சொல்லவில்லை என்று மறுத்தார். எல்லா ஒற்றர்களையும் பிடித்து தம்மிடம் கொண்டு வரும்படி மக்களுக்கு முதலில் உத்தரவிட்டுவிட்டு இப்பொழுது அம்மாதிரி செய்ததற்காக மக்களை கண்டித்தார். மாஸ்கோவிலிருந்து எல்லா பிரெஞ்சுக்காரர்களும் வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டுவிட்டு திருமதி ஆபர்ட்ராம் என்பவளை மாஸ்கோவில் உள்ள பிரெஞ்சு வாசிகளுக்கு அவளுடைய வீடுதான் தலைமை பீடமாக விளங்கியது. அங்கேயே தங்கி இருக்கும்படி அனுமதித்தார். மதிப்புக்குரிய வயதான போஸ்ட் மாஸ்டரான கிளியோசாரியோன் என்பவரை எவ்வித குற்றமும் சுமத்தாமல் கைது செய்து நாடு கடத்தினார். 3 குன்றுகள் என்ற இடத்தில் பிரெஞ்சுக்காரர்களோடு போர் செய்வதற்காக மக்கள் கூடியிருந்தார்கள். அவர்களிடமிருந்து தப்புவதற்காக ஒருவனை கொல்லும்படி அவர்களிடம் ஒப்புவித்துவிட்டு பின்வாசல் வழியாக தப்பி ஓடினார். ராஸ்டாப்செயின் ஒரு பிரகடனத்தில் பின்வருமாறு எழுதியிருந்தார்: என்ன ஆயுதம் உங்களுக்கு அகப்படுகிறதோ அவற்றை எடுத்துக் கொண்டு குதிரை மீதோ நடந்தோ வாருங்கள். 3 நாட்களுக்கு வேண்டிய ரொட்டிகளை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். மாதா கோயில்களில் இருந்து கொடிகளையும் சிலுவைகளையும் எடுத்துக் கொண்டு 3 குன்றுகள் என்ற இடத்திற்கு வந்து கூடுங்கள். அங்கே நான் உங்களோடு இருப்பேன். நாம் ஒன்று சேர்ந்து அந்த கொடுமையாளனை நாசம் செய்வோம். மாஸ்கோ வீழ்ச்சியுற்ற பின்பு தாம் உயிரோடு இருக்கப் போவதில்லை என்று அவர் அறிவித்தார். ஆனால் அந்த மாஸ்கோ சம்பந்தமாக தமக்குள்ள பங்கை பெருமையோடு பிரெஞ்சு மொழியில் கவிகளாக எழுதினார். நான் ஒரு டார்டாராக பிறந்தேன். ஒரு ரோமனாக ஆக வேண்டும் என்று நான் விரும்பினேன். பிரெஞ்சுக்காரர்கள் என்னை காட்டுமிராண்டி என்றார்கள். ருகியர்கள் என்னை ஜார்ஜஸ் டாண்டின் என்று அழைத்தார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் அர்த்தத்தை இந்த மனிதரால் அறிய முடியவில்லை. ஆனால் மக்களை ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினார். நாட்டுப்பற்று கொண்ட வீரத்தனமான செய்கையைச் செய்ய அவர் ஆசை கொண்டார். அந்த மறக்க முடியாத தடுக்க முடியாத சம்பவத்தோடு மாஸ்கோவை கைவிட்டு கொளுத்தியது ஒரு குழந்தையைப் போல விளையாடினார். அதாவது அவரை தன்னோடு அடித்துக் கொண்டு போன அந்த பிரம்மாண்டமான மக்களின் உணர்ச்சி வேகத்தை தமது சிறிய கையை கொண்டு வேகத்தை அதிகரிக்கவோ அல்லது நிறுத்தவோ முயற்சி செய்து கொண்டித்தார். 11.6 வில்னாவில் இருந்து ராஜ சபையோடு பீட்டர்ஸ்பர்க்கிற்கு திரும்பிய பின்புதான் ஒரு கஷ்டமான நிலைமை இருப்பதாக ஹெலன் உணர்ந்தாள். பீட்டர்ஸ்பர்க்கில் ஒரு பிரபுவின் நட்பு அவளுக்கு இருந்து வந்தது. அந்த பிரபு ஏகாதிபத்தியத்தில் ஒரு உயர்தர பதவியை வகித்து வந்தார். வில்னாவில் ஒரு வாலிப அயல் நாட்டு இளவரசரோடு அவள் அந்நியோன்யம் கொண்டாள். பீட்டர்ஸ்பர்க்கிற்கு அவள் திரும்பியதும் அந்த பிரபுவும் அந்த இளவரசரும் அங்கே இருந்தார்கள். அந்த இருவரும் தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள முயற்சித்தார்கள். ஹெலனுக்கு இப்போது ஒரு புதிய பிரச்சனை ஏற்பட்டது. இருவரில் எவரையும் மனம் நோகும்படி செய்யாமல் தன்னுடைய அந்தரங்க தொடர்பை இருவரிடமும் எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பதுதான் அந்த பிரச்சனை. மற்ற பெண்ணுக்கு கஷ்டமானதாகவோ சாத்தியமற்றதாகவோ தோன்றக்கூடிய இந்த பிரச்சனை கோமகள் பெஜகாவாவிற்கு சிறிது கூட தயக்கத்தை கொடுக்கவில்லை. அவள் ஒரு புத்திசாலியான பெண் என்று பெயர் பெற்றிருந்தாள். அந்த பெயர் அவளுக்கு மிகவும் பொருத்தமானது. அவள் தன்னுடைய தர்ம சங்கடமான நிலைமையில் இருந்து தந்திரத்தின் மூலமாக தப்பித்துக் கொள்ள முயற்சித்தாலோ அதை மறைத்து வைக்க முயற்சித்தாலோ அவள் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டதைப் போல ஆகிவிடுவாள். ஆனால் ஹெலன் உண்மையிலேயே ஒரு பெரிய மனிதர் மாதிரி, தனக்கு எது இஷ்டமோ அதை செய்யக்கூடிய நிலைமையில் உள்ளவர் மாதிரி நடக்க ஆரம்பித்தாள். அதாவது தன்னுடைய நிலைமை மிகவும் நியாயமானதென்றும் அது நியாயமானதென்று அவள் உண்மையிலேயே நம்பியதாகவும், ஆகவே மற்றவர்களைத்தான் குறை கூற வேண்டுமென்று சொல்வது போல நடந்து கொண்டாள். அந்த வாலிப வெளிநாட்டுக்காரர் முதல் தடவையாக அவளை கண்டித்தபோது அவள் தன்னுடைய அழகான தலையை நிமிர்த்தி அவர் பக்கம் பாதி திரும்பி உறுதியோடு சொன்னாள்:
அதுதான் ஆண்மகன் மாதிரி இருக்கிறது. சுயநலமும் கொடூரமும் கொண்டது. நான் வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு பெண் தன்னையே உமக்கு தியாகம் செய்கிறாள். உமக்காக கஷ்டப்படுகிறாள். அதற்கு பதில் உம்முடைய வெகுமானம் இதுதான். திருவாளரே, என்னுடைய விருப்பங்களை பற்றியும் யாருடன் நான் நட்பாய் இருக்கிறேன் என்பதை பற்றியும் என்னை கேட்பதற்கு உமக்கு என்ன உரிமை இருக்கிறது? அந்த மனிதர் எனக்கு ஒரு தந்தைக்கும் மேலானவர். அந்த இளவரசர் ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் ஹெலன் அவரை இடைமறித்தாள். நல்லது, ஆமாம், ஒரு தந்தைக்கு இருக்க வேண்டிய உணர்ச்சிகளைத் தவிர வேறு விதமான உணர்ச்சிகளை அவர் ஒருவேளை கொண்டிருக்கலாம். ஆனால் அதற்காக இங்கே வரக்கூடாது என்று நான் அவரிடம் சொல்ல முடியாது. நான் ஒரு ஆண் மகன் அல்ல. ஆண் மகன்தான் அன்புக்கு பதில் நன்றி கெட்ட விதமாய் நடப்பான். திருவாளரே, என்னுடைய அந்தரங்கமான உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட வரையில் நான் அவற்றிற்கு பதில் சொல்ல வேண்டியது கடவுளுக்கும் என்னுடைய மன சாட்சிக்குமேயாகும். இதை நீர் அறிந்து கொள்ளும். அவளுடைய கையை அவளுடைய அழகான விரிந்த மார்பில் வைத்து மேலே பரலோகத்தை பார்த்தாள். ஆனால் கடவுளுக்காக நான் சொல்வதை கொஞ்சம் கவனித்துக் கேள். நீர் என்னை கல்யாணம் செய்து கொள்ளும். நான் உம்முடைய அடிமையாய் இருப்பேன். ஆனால் அது அசாத்தியமானது. நீர் என்னை கல்யாணம் செய்து கொண்டு அதனால் உமக்கு மதிப்பு குறைவு ஏற்படுத்திக் கொள்ள நீர் விரும்பவில்லை என்று ஹெலன் சொல்லி அழுவதற்கு ஆரம்பித்தாள். அந்த இளவரசர் அவளுக்கு தேறுதல் கூற முயற்சித்தார். ஆனால் ஹெலன் முற்றிலும் திகைப்பு கொண்டவளைப் போல தன்னுடைய கண்ணீருக்கிடையில் தான் திருமணம் செய்து கொள்வதை தடுப்பதற்கு எதுவுமில்லை என்று சொன்னாள். அம்மாதிரி திருமணம் செய்வதற்கு முன்னாதாரங்கள் இருப்பதாகவும் கூறினாள். ஆனால் அதுவரை அம்மாதிரி ஆதாரங்கள் வெகு சொற்பமானவைகளே. ஆனால் அவள் நெப்போலியனையும் வேறு பல பிரபலஸ்தர்களையும் குறிப்பிட்டாள். அவள் அவளுடைய கணவருக்கு மனைவியாக இருந்ததே இல்லையென்றும் அவளை தியாகம் செய்துவிட்டார் என்றும் சொன்னாள். ஆனால் சட்டமும் மதமும் என்று இளவரசர் அதற்குள்ளாக அடிபணிய ஆரம்பித்து பேசலானார். சட்டமும் மதமும் திருமணம் செய்வதற்கு அவற்றால் முடியவில்லை என்றால் அப்புறம் அவை எல்லாம் எதற்காக உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன என்று ஹெலன் கேட்டாள். இம்மாதிரியாக வெகு எளிதான ஒரு எண்ணம் அவருக்கு அதுவரை தோன்றவில்லை. ஆகவே அதை கேட்டு அவர் ஆச்சரியப்பட்டார். பின்னால் இயேசு சங்கம் என்ற சங்கத்திற்கு அவர் மனு செய்து அதைப்பற்றி தமக்கு யோசனை கூறுமாறு கேட்டார். அந்த சங்கத்தோடு அவர் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தார். சில தினங்களுக்கு பின்னால் ஹெலன் தன்னுடைய கிராமாந்தர மாளிகையான ஸ்டோன் ஐலண்ட் என்ற இடத்தில் உள்ள மாளிகையில் ஒரு விருந்து நடத்தி கொண்டிருந்தாள். விருந்திற்கு கவர்ச்சியான திருவாளர் தி ஜாபிர் விஜயமானார். அவர் வாலிபர் அல்ல. அவருடைய தலை முடி பனி போல வெள்ளையாய் இருந்தது. அவருடைய கண்கள் பிரகாசமாக கருப்பாக இருந்தன. அவர் ஒரு பாதிரி. வெளியே போகும் உடையை அணிந்திருந்தார். அவளிடம் அவரை அறிமுகம் செய்து வைத்தார்கள். அங்கே தோட்டத்தில் பிரகாசமாக விளக்குகள் போடப்பட்டிருந்தன. சங்கீதம் ஒரு பக்கத்தில் ஒலித்துக் கொண்டிருந்தது. அவர் அவளிடம் வந்து கடவுள் மீது அன்பு கொள்ளுவதைப் பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் பரிசுத்த இருதயத்தைப் பற்றியும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தார். கத்தோலிக்க மதம் ஒருவருக்கு இம்மையிலும் மறுமையிலும் அளிக்கக்கூடிய நன்மைகளை கூறிக்கொண்டிருந்தார். அவற்றை கேட்டு ஹெலனுக்கு உள்ளம் உருகியது. பல தடவைகள் அவளுடைய கண்களில் கண்ணீர் நிறைந்து நின்றது. அந்த பாதிரியின் கண்களிலும் கண்ணீர் நிறைந்திருந்தது. அவர்களுடைய குரல்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. ஒரு நாட்டியத்திற்காக தம்முடன் வந்து ஆடும்படி ஒருவர் வந்து ஹெலனை கேட்டார். அவர் வந்தவுடன் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த உரையாடலை நிறுத்திக் கொண்டார்கள். மறு நாள் மாலையில் அந்த பாதிரி மீண்டும் ஹெலன் தனிமையில் இருந்தபொழுது வந்து பார்த்தார். அதன் பின்னால் பல தடவைகள் அவர் வந்து பார்த்திருக்கிறார். ஒரு நாள் அந்த கோமகளை ஒரு ரோமன் கத்தோலிக்க மாதா கோவிலுக்கு அவர் அழைத்துச் சென்றார். அங்கே அவள் பலி பீடத்திற்கு முன்னால் முழங்கால் படியிட்டாள். மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்த நடுத்தர வயதுள்ள ஒரு பிரெஞ்சுக்காரர் தமது கைகளை அவளுடைய தலை மீது வைத்தார். அச்சமயம் அவள் தன்னுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு புதுமையான காற்று வீசுவதைப் போல உணவு பெற்றாள். இதுதான் பரிசுத்த அருள் என்று அவளுக்கு பின்னால் விளக்கிச் சொன்னார்கள். நீளமான அங்கி அணிந்த ஒரு பாதிரியார் அதன் பின்னால் அவளிடம் வந்தார். அவரிடம் அவள் பாவ மன்னிப்புக்காக ஒப்புதல் செய்தாள். அவளுடைய பாவங்களில் இருந்து அவளை அவர் விலக்கி மன்னிப்பு கொடுத்தார். மறு நாள் அவளுக்கு ஒரு பெட்டி வந்தது. அந்த பெட்டியில் பிரசாதம் இருந்தது. அதை அவள் உண்ண வேண்டுமென்று அனுப்பினார்கள். சில தினங்களுக்கு பின்னால் அவளை ரோமன் கத்தோலிக்க மாதா கோவிலில் சேர்த்து கொண்டதாக செய்தி வந்தது.
அவளுக்கு அந்தச் செய்தி மகிழ்ச்சியை கொடுத்தது. இன்னும் சில தினங்களில் போப்பாண்டவரே அவள் விஷயத்தைக் கேட்டு அவளுக்கு ஒரு யாதாஸ்து அனுப்பப் போவதாகச் சொல்லப்பட்டது. அவள் இப்போதெல்லாம் வெள்ளை ஆடைகளையும் வெள்ளை ரிப்பன்களையும் அணிந்து வந்தாள். அந்த ஆடைகள் அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தன. ஆனால் அவளுடைய மகிழ்ச்சி அவளுடைய நோக்கத்தை ஒரு வினாடி கூட மறக்கும்படி செய்யவில்லை. அவளைச் சுற்றிலும் நடந்த காரியங்களும் அவள் மீது சிரத்தை கொண்ட பல புத்திசாலிகள் பாண்பான இனிமையான வழிகளில் அவளிடம் பேசி வந்தவையும் வெண்மையான உடையில் புறாவை போன்ற பரிசுத்தத்துடன் அவள் இருப்பதாக சொல்லப்பட்டதும் அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தன. தந்திரங்கள் செய்யும்போது ஒரு விஷயம் நடப்பதுண்டு. அதாவது ஒரு முட்டாளானவன் ஒரு பெரிய புத்திசாலியை தோற்கடித்து விடுவான். கத்தோலிக்க மதத்திற்கு மாறிய பின்பு அவளிடமிருந்து அந்த பாதிரிகள் சங்கத்திற்கு பணம் பறிக்க வேண்டுமென்பதே அந்த இனிமையான வார்த்தைகளின் அந்த இனிமையான செய்கைகளின் நோக்கம் என்பதை ஹெலன் அறிந்து கொண்டாள். ஆனால் தான் அவர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு முன்பாக தன்னுடைய கணவரிடமிருந்து தன்னை விடுதலையாக்கி விடுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளைச் செய்தாக வேண்டுமென்று அவள் சொன்னாள். அவளுடைய கருத்தில் ஒவ்வொரு மதத்தினுடைய நோக்கமும் மனித உள்ளங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் சில ஒழுங்குகளை நிலை நிறுத்த வேண்டுமென்பதே யாகும் என்று தோன்றியது. இந்த நோக்கத்தோடு அவள் தனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்த பாதிரியோடு பேசிக் கொண்டிருந்த போது இதற்கு பதில் கூறும்படியும் தன்னுடைய விவாகத்தினால் தான் எவ்வளவு தூரம் கட்டுப்பட்டிருக்கிறாள் என்பதை கூறும்படியும் அவள் கேட்டாள். அந்தி மயங்கும் வேளையில் வரவேற்பு அறையில் ஜன்னலுக்கு பக்கத்தில் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். புஷ்பங்களின் நறுமணம் அந்த ஜன்னல் வழியாக உள்ளே வந்து கொண்டிருந்தது. ஹெலன் ஒரு வெள்ளை உடையை அணிந்திருந்தாள். அவளுடைய தோள்களும் மார்பும் ஊடுருவி தெரியக்கூடிய விதத்தில் அந்த உடை இருந்தது. அந்த பாதிரி நன்றாக உண்டு வளர்ந்த வரை போல பருமானாக இருந்தார். சுத்தமாக க்ஷவரம் செய்திருந்தார். அவருடைய உறுதியான வாய் அழகாய் இருந்தது. அவளுடைய வெள்ளை கைகள் அவருடைய முட்டுகளின் மீது அசையாமல் கிடந்தன. அவர் ஹெலனுக்கு பக்கத்தில் நெருங்கி உட்கார்ந்திருந்தார். அவருடைய உதடுகளில் ஒரு புத்திசாலித்தனமான புன்னகையோடு அவளுடைய அழகைக் கண்டு மகிழ்ச்சி அடையும் ஒரு சாந்தமான தோற்றத்தோடும் தமது கருத்தை அவளுக்கு சொல்லிக் கொண்டிருந்த போது இடையிடையே அவளுடைய முகத்தை பார்வையிட்டு கொண்டும் அவர் இருந்தார். மனக்குழப்பமடைந்த ஒரு புன்னகையோடு ஹெலன் அவருடைய சுருளை தலை முடியையும் பருத்த நன்றாய் க்ஷவரம் செய்யப்பட்ட கன்னங்களையும் கவனித்துக் கொண்டு எந்த வினாடியிலும் அந்த உரையாடல் வேறு விதமாக திரும்பக்கூடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த பாதிரி தம்முடைய தோழியின் அழகைக் கண்டு அனுபவித்த போதிலும் தாம் பேசிக் கொண்டிருந்த விஷயத்தில் ஆழ்ந்து போய் இருந்தார். பாவம் மன்னிப்பு கொடுத்த அந்த தந்தை அச்சமயத்தில் சொல்லிய வாதங்கள் பின்வருமாறு இருந்தன. நீ செய்த சத்தியத்தின் முக்கியத்துவத்தை உணராமல் இல்லற வாழ்க்கையில் விசுவாசத்தோடு இருப்பதாக ஒரு மனிதருக்கு பிரமாணம் செய்தாய். ஆனால் அந்த மனிதர் அந்த விசுவாசத்தினால் ஏற்படக்கூடிய மத முக்கியத்துவத்தில் நம்பிக்கை இல்லாதவராய் இருந்தார். அதனால் அவர் அபசாரம் செய்தவர் ஆகிறார். ஆகவே 2 பிரமாணங்களை அந்த விவாகத்தில் காணவில்லை. இருந்தாலும் நீ செய்து கொடுத்த பிரமாணம் உன்னை கட்டுப்படுத்துவதாய் இருக்கிறது. பின்னால் அதிலிருந்து நீ தவறி இருக்கிறாய். அம்மாதிரி நீ செய்த பாவம் எப்படிப்பட்ட பாவமாய் இருக்கிறது? ஒரு கடுமையான குற்றத்தை நீ செய்தாயா அல்லது லேசான குற்றத்தை செய்தாயா? நீ செய்த பாவம் லேசானது, ஏனெனில் நீ அதை கெட்ட எண்ணத்தோடு செய்யவில்லை. இப்போது குழந்தைகள் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டும் நீ திருமணம் செய்வாயானால் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் அந்த பிரச்சனை மீண்டும் 2 விஷயங்களை கொண்டது. 1. இதை கேட்பதில் ஹெலன் களைப்படைந்தவளாக திடீரென்று தனது கவர்ச்சிகரமான புன்னகையை காட்டி கேட்டாள். ஆனால் நான் இப்போது உண்மையான மதத்தில் சேர்ந்து விட்டபடியால் பழைய பொய்யான மதத்தின்படி என் மீது விதிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு இப்போது நான் கட்டுப்பட வேண்டியது இல்லை என்று நினைக்கிறேன். அவளுடைய மனச்சாட்சிக்கு வழிகாட்டி வந்த அந்த பாதிரியார் அந்த விஷயத்தை இவ்வளவு எளிதாக தம்மிடம் அவள் எடுத்து காட்டியதைக் கண்டு திகைத்து போனார். தம்முடைய சிறியின் இந்த விதமான எதிர்பாராத வேகமான முன்னேற்றத்தைக் கண்டு அவர் மகிழ்ச்சி கொண்டார். ஆனால் அவர் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கட்டி வந்த அந்த வாத கோபுரத்தை திடீரென்று அவரால் விட முடியவில்லை. நான் ஒருவரை நன்றாய் அறிந்து கொள்வோம் கோமகளே என்று அவர் ஒரு புன்னகையோடு சொல்லிவிட்டு தம்முடைய ஆத்மார்த்தேக குமாரியின் வாதங்களை மறுத்து கூற ஆரம்பித்தார். 11.7 இந்த கேள்வி மிகவும் சுலபமானது என்பதையும் மத நோக்கத்தில் மிகவும் எளிதானது என்பதையும் ஹெலன் அறிந்து கொண்டாள். ஆனால்
தனக்கு போதிப்பவர்கள் அதற்கு கஷ்டங்களை உண்டு பண்ணுகிறார்கள் என்று அவள் நினைத்தாள். அம்மாதிரி செய்வதால் இராஜாங்க அதிகாரிகள் என்ன நினைப்பார்களோ என்ற பயம்தான் அவர்களுக்கு காரணமாய் இருக்கும் என்று அவள் நினைத்தாள். ஆகவே உயர் வட்டாரத்தின் ஆதரவு தனக்கு கிடைக்கும்படியாக ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று பிரபுவின் பொறாமையை கிளப்பி விடுவதற்காக தன்னுடைய மற்றொரு காதலரான அந்த வாலிப இளவரசரிடம் தான் என்ன கூறினாள் என்பதை அவருக்கு எடுத்துச் சொன்னாள். அதாவது, அவளை திருமணம் செய்வது ஒன்றினால்தான் அவள் மீது உரிமை ஏற்பட முடியும் என்று அவர் புரிந்து கொள்ளும்படி சொன்னாள். முதலில் அந்த முதிய பிரபுவுக்கு இதை கேட்டதும் தூக்கி வாரி போட்டது. அந்த கோமகளின் கணவர் உயிரோடு இருக்கும்போது அம்மாதிரி திருமணம் செய்வது சரியல்லவென்று அந்த இளைஞரைப் போலவே அவர் நினைத்தார். ஆனால் ஒரு கன்னிப்பெண்ணை திருமணம் செய்வது எவ்வளவு சுலபமோ அதே மாதிரி தன்னை திருமணம் செய்வதும் சுலபமானதும் இயற்கையானதுமான விஷயம் என்று உறுதியாகச் சொன்னாள். ஆகவே அந்த பேச்சு அந்த முதியவரையும் அசைத்தது. ஹெலன் அச்சமயத்தில் சிறிதளவு கூட தயக்கத்தையோ வெட்கத்தையோ காட்டியிருப்பாளானால், அல்லது இரகசியமாக நடப்பது போல காட்டியிருப்பாளானால், அவளுடைய கட்சி நிச்சயமாக தோற்று போய் இருக்கும். ஆனால் வெட்கத்தையோ இரகசியமாக செய்வதைப் போலவோ காட்டக்கூடிய எந்த விதமான அறிகுறிகளையும் அவள் செய்யவில்லை. அதற்கு மாறாக ஒரு நல்ல குணம் படைத்த அப்பாவி மாதிரி தன்னுடைய அந்தரங்க நண்பர்களிடம் பேச ஆரம்பித்தாள். அதாவது, இளவரசரும் பிரபுவும் திருமணம் செய்ய வேண்டுமென்று தன்னை கேட்டுக் கொள்வதாகவும் தான் இருவரையுமே காதலிப்பதாகவும், ஆகவே இருவரில் எவருக்கும் மனம் நோகும்படி நடந்து கொள்ள முடியாமல் இருப்பாகவும் சொல்லி வந்தாள். உடனே பீட்டர்ஸ்பர்க் முழுவதும் ஒரு வதந்தி பரவியது. ஹெலன் தன்னுடைய கணவனிடமிருந்து விவாக ரத்து செய்து கொள்ள விரும்புகிறாள் என்பது அந்த வதந்தி அல்ல. அம்மாதிரி வதந்தி ஏற்பட்டிருக்குமானால் அவளுடைய சட்ட விரோதமான நோக்கத்திற்கு பலமான எதிர்ப்பு தோன்றியிருக்கும். ஆனால் இப்பொழுது பரப்பி விடப்பட்ட வதந்தி வேறு விதமானது. இரண்டு மனிதர்களில் யாரை கல்யாணம் செய்து கொள்வது என்று தெரியாமல் ஹெலன் கஷ்டப்படுவதாகவும் அவளுடைய நிலைமை பரிதாபமாய் இருப்பதாகவும் வதந்தி பரவியது. அம்மாதிரி செய்வது சாத்தியமா என்ற கேள்வியே இப்போது கேட்கப்படவில்லை. இருவரில் யாரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதை பற்றியும், அம்மாதிரி திருமணம் ராஜ சபையில் எம்மாதிரி எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை பற்றியுமான பேச்சே பரவி வந்தது. அந்த பிரச்சனையில் அவ்வளவு தூரம் தங்களுடைய கருத்தை சொல்லுவதற்கு முடியாமல் சில கடுமையான பேர்வழிகள் இருந்தார்கள் என்பது உண்மையே. ஏனெனில் அம்மாதிரி திருமணம் செய்வது திருமணத்தின் புனித தன்மையையே அழிப்பதாகும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அம்மாதிரி பேசுகிறவர்கள் அதிகமாய் இல்லை. அதனால் அவர்கள் முனமாய் இருந்தார்கள். ஆனால் பெரும்பான்மையோர் ஹெலனுடைய நலனில் அக்கறை கொண்டவர்களாய் இருந்தார்கள். ஆகவே இருவரில் யாரை அவள் திருமணம் செய்வதால் அவளுக்கு நன்மை ஏற்படும் என்பதிலேயே அவர்களின் கவனம் சென்றது. கணவர் உயிரோடு இருக்கும்போது மீண்டும் திருமணம் செய்வது சரியா தப்பா என்ற விஷயத்தை பற்றி அவர்கள் விவாதிக்கவில்லை. ஏனெனில் அந்த விஷயம் முன்பே உங்களையும் என்னையும் விட புத்திசாலிகளான மக்களால் தீர்மானிக்கப்பட்டு விட்டதைப் போல அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். தீர்மானிக்கப்பட்ட அந்த விஷயத்தின் தகுதியை பற்றி மீண்டும் வாதித்துக் கொண்டிருப்பது உயர்வட்டாரத்தில் தாங்கள் வாழ்வதற்கு அருகதையற்றவர்கள் என்பது போல தங்களுடைய முட்டாள்தனத்தையும் அறிவினத்தையும் வெளிப்படுத்துவதாய் இருக்கும் என்று நினைத்து அவர்கள் முனமாய் இருந்தார்கள். மரியா திமிட்ரிவ்னா அக்ராசிமாவா ஒருத்திதான் அந்த பொதுவான கருத்திற்கு எதிராக தெளிவாக தன்னுடைய கருத்தை சொன்னாள். அவள் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு அந்த வசந்த காலத்தில் தன்னுடைய குமாரர்களில் ஒருவரை பார்ப்பதற்காக வந்தாள். ஒரு நடன மண்டபத்தில் ஹெலனை அவள் சந்தித்து அந்த மண்டபத்தின் மத்தியில் நிறுத்தி அங்கிருந்த பொதுவான அமைதியான நிலைமையில் தன்னுடைய கரகரத்த தொனியில் பேசினாள். ஆகவே உயிரோடு இருக்கிறவர்களின் மனைவிகள் எல்லாம் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்களோ? ஒருவேளை நீ ஏதோ புதிதாக ஒன்றை கண்டு பிடித்ததாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் எனது அன்பே, உனக்கு முன்பே இந்த காரியம் கண்டு பிடிக்கப்பட்டிருக்கிறது. வெகு காலத்திற்கு முன்பே இக்காரியத்தை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள். இன்னும் கூட இந்த காரியத்தை எல்லா விபசார விடுதிகளிலும் செய்து வருகிறார்கள். மரியா திமிட்ரிவ்னா இம்மாதிரி சொல்லிவிட்டு தன்னுடைய சட்டையின் அகன்ற கைகளை வழக்கம் போல பயமுறுத்தும் தோரணையில் மடக்கிவிட்டுக் கொண்டு கடுமையான தோற்றத்தோடு சுற்றிலும் பார்த்துவிட்டு அந்த அறையை கடந்து போனாள். மரியா திமிட்ரிவ்னாவை பற்றி மக்கள் பயம் கொண்டிருந்த போதிலும் பீட்டர்ஸ்பர்க்கில் அவளை ஒரு கோமாளி என்றே கருதி வந்தார்கள். ஆகவே அவள் சொன்னவைகளில் ஒரு விகாரமான வார்த்தையை மட்டும் அவர்கள் மெதுவான குரலில் திரும்ப திரும்ப சொல்லி வந்தார்கள். அதாவது,
அந்த வார்த்தையில் தான் அவளுடைய கருத்து முழுவதற்கும் உள்ள கொடுக்கு இருப்பதாக அவர்கள் நினைத்தார்கள். சமீப காலமாக இளவரசர் வாசைலைக்கு தாம் என்ன சொன்னார் என்பது அடிக்கடி மறந்து போகிறது. ஆகவே ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப 100 தடவைகள் அவர் சொல்லிக் கொண்டிருப்பார். அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் அவருடைய குமாரியிடம் பின்வருமாறு அவர் பேசி வந்தார். ஹெலன், நான் உன்னிடம் ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்று சொல்லி அவளை தனியாக அழைத்துச் சென்று அவளுடைய கையை கீழ்நோக்கி இழுப்பார். நான் சில விஷயங்களைப் பற்றி கேள்விப்பட்டேன். உனக்கு தெரியும். நல்லது, எனது அன்பான குழந்தையே, உன்னுடைய தந்தையின் இருதயம் எம்மாதிரி மகிழ்ச்சி பெறுகிறது என்பது உனக்கு தெரியும். அதாவது நீ ரொம்பவும் கஷ்டமடைந்து போனாய். ஆனால் என்னுடைய அன்பான குழந்தையே, நீ உன்னுடைய உள்ளத்தை மட்டும் ஆலோசனை கேட்க வேண்டும். நான் சொல்லக்கூடியது அவ்வளவுதான் என்று எப்போதும் ஒரே விதமான உணர்ச்சியைக் காட்டும் அவருடைய தோற்றத்தை மறைத்துக் கொண்டு தம்முடைய கன்னத்தை தமது குமாரியின் கன்னத்தில் அழுத்திவிட்டு அங்கிருந்து போவார். பிலைபின் என்பவர் மிகுந்த புத்திசாலியான மனிதர் என்ற புகழ்ச்சியை இன்னும் இழந்துவிடவில்லை. ஹெலனுக்கு எப்போதுமே உள்ள கொஞ்சம் கூட வெறுப்பு அற்ற நண்பர்களில் அவர் ஒருவர். அம்மாதிரி மனிதர்கள் எக்காலத்திலும் காதலர்களாக மாற முடியாது. அவர் ஒரு தடவை ஹெலனுடைய விஷயத்தை பற்றி தம்முடைய கருத்தை கூறினார். அச்சமயம் அங்கே மிகவும் நெருங்கிய நண்பர்கள் ஒரு சிறு கூட்டமாக கூடியிருந்தார்கள். பிலைபின், கவனித்து கேளும் என்று ஹெலன் சொன்னாள். அவள் எப்போதுமே அம்மாதிரிதான் தன்னுடைய நண்பர்களை குடும்பப் பெயர் சொல்லி அழைப்பது வழக்கம். தன்னுடைய மோதிரம் அணிந்த வெள்ளை விரல்களினால் அவருடைய சட்டையின் கையை பற்றி சொன்னாள். நீர் உமது சகோதரிக்கு சொல்லுகிற மாதிரி எனக்கு பதில் சொல்ல வேண்டும். அதாவது, நான் இந்த விஷயத்தில் என்ன செய்வது? இருவரில் நான் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டாள். பிலைபின் தமது நெற்றியை சுருக்கிக் கொண்டு சிறிது யோசனை செய்தார். அவருடைய உதடுகளில் புன்னகை காணப்பட்டது. நீ இம்மாதிரி கேட்டதனால் நான் ஆச்சரியமடைந்து விடவில்லை. ஒரு உண்மையான நண்பன் என்ற முறையில் உன்னுடைய விஷயத்தை பற்றி நான் பல தடவைகளில் சிந்தித்திருக்கிறேன். நீ அந்த இளைஞரான இளவரசரை திருமணம் செய்தால் என்று சொல்லிவிட்டு ஒரு விரலை மடக்கினார். இனிமேல் உன் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களை மணம் செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை இழந்து விடுவாய். அது மட்டுமல்ல, அரசவையின் அதிருப்தியை நீ பெறுவாய். இந்த விஷயத்தில் அந்த அரசவைக்கு ஒரு வித தொடர்பு இருக்கிறது என்பது உனக்கு தெரியும். ஆனால் அந்த முதிய பிரபுவை திருமணம் செய்தால் அவருடைய கடைசி காலத்தை மகிழ்ச்சியானதாக செய்ய முடியும். அதைத் தவிர அந்த பிரபுவின் விதவை என்ற முறையில் அந்த இளவரசர் உன்னை மீண்டும் கல்யாணம் செய்து கொள்ள விரும்பக்கூடும் என்று பிலைபின் சொல்லிவிட்டு தமது நெற்றியை தடவிவிட்டார். அவர்தான் உண்மையான நண்பர் என்று ஹெலன் சொல்லி மகிழ்ச்சி கொண்டு மீண்டும் அவருடைய சட்டை கையை தொட்டாள். ஆனால் உமக்கு தெரியும், நான் இருவரையும் காதலிக்கிறேன். இருவரில் யாருக்கும் வருத்தம் கொடுக்க நான் விரும்பவில்லை. அவர்கள் இருவருடைய சந்தோஷத்திற்காக நான் என்னுடைய வாழ்க்கையை கொடுக்க தயார் என்றாள். பிலைபின் தமது தோள்களை குலுக்கினார். அதாவது, இந்த கஷ்டத்திற்கு தாம் கூட ஒரு உதவியும் செய்ய முடியாது என்று சொல்வதைப் போல அது இருந்தது. மகா சாமர்த்தியான ஒரு பெண். அதாவது விஷயத்தை வெகு தெளிவாக போட்டுவிட்டாள். அவள் 3 பேர்களையும் ஏக காலத்தில் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாள் என்று அவர் நினைத்தார். உனது கணவர் இதைப் பற்றி என்ன சொல்வார் என்பதை எனக்கு சொல்லு என்று பிலைபின் கேட்டார். அவருடைய புகழ் மிக பலமாக நிறுவப்பட்டு விட்டபடியால் அம்மாதிரியான கேள்வியை கேட்பதற்கு அவர் பயப்படவில்லை. இந்த திருமணத்திற்கு அவர் சம்மதிப்பாரா? அவர் என்னை அவ்வளவு தூரம் காதலிக்கிறார் என்று ஹெலன் சொன்னாள். என்ன காரணத்தினாலோ வீயர் கூட தன்னை காதலிப்பதாக ஹெலன் நினைத்தாள். எனக்காக எதை வேண்டுமானாலும் அவர் செய்வார். பிலைபின் மீண்டும் தமது நெற்றியை சுருக்கி ஏதோ ஒன்றை கேலியாக சொல்ல தயாரானார். உனக்கு விவாக ரத்து கொடுப்பதற்கு அவர் தயாராய் இருப்பாரா என்று அவர் கேட்டார். ஹெலன் சிரித்தாள். அந்த திருமணத்தின் நியாயத்தை பற்றி சந்தேகம் கொள்ளுபவர்களில் ஹெலனுடைய தாயாரான இளவரசி கூராகினாவும் ஒருவள். அவள் தன்னுடைய குமாரியைப் பற்றி எப்போதுமே பொறாமையால் துன்பப்பட்டு வந்தாள். இப்போது ஹெலனுக்கு ஏற்பட போகும் அதிருஷ்டத்தைக் கண்டு அவளால் சகிக்க முடியவில்லை. ஆகவே அவள் ஒரு ருஷிய பாதிரியிடம் ஆலோசனை செய்தாள். அதாவது, விவாக ரத்து செய்வதும் கணவர் உயிரோடு இருக்கும்போது மீண்டும் கல்யாணம் செய்து கொள்ளுவதும் முடியுமா என்று கேட்டாள். அது முடியாத செயல் என்று அந்த பாதிரி பதில் சொன்னார். அவளுக்கு சுவிசேஷத்தில் இருந்து ஒரு வாக்கியத்தை அவர் எடுத்து காட்டிய போது அவள் மகிழ்ச்சி கொண்டாள். அதாவது,
மறு திருமணம் செய்து கொள்வது ஒரு கணவன் உயிரோடு இருக்கும்போது கூடவே கூடாது என்று அந்த வாக்கியம் தடை செய்திருந்தது. இந்த வாதங்களை ஒருவராலும் எதிர்த்து பேச முடியாது என்ற உறுதியோடு அவள் தன்னுடைய குமாரியின் வீட்டிற்கு ஒரு நாள் காலையில் அவளை தனியாக சந்திப்பதற்காக வந்தாள். தனது தாயார் சொல்லிய ஆட்சேபணைகளை எல்லாம் கவனமாக ஹெலன் கேட்ட பின்பு மரியாதையாகவும் கேலியாகவும் புன்முறுவல் கொண்டாள். ஆனால் அந்த வாக்கியத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதே, விவாக ரத்து செய்தவர்களை யார் திருமணம் செய்தாலும் என்று சொல்கிறதே என அந்த முதிய இளவரசி சொன்னாள். ஓ அம்மா, இம்மாதிரி அசட்டுத்தனமாக பேச வேண்டாம். உனக்கு ஒரு விஷயமும் புரியாது. என்னுடைய நிலைமையில் நான் செய்ய வேண்டிய சில கடமைகள் உண்டு என்று ஹெலன் ருஷ்ய மொழியிலிருந்து மாறி பிரெஞ்சு மொழியில் பேசினாள். தன்னுடைய நிலைமையை தெளிவாக ருஷ்ய மொழியில் சொல்ல முடியாது என்று அவள் எப்பொழுதுமே உணர்ந்து வந்தாள். பிரெஞ்சு மொழிதான் அவளுக்கு சரளமாக தோன்றியது. ஆனால் என்ன ஆன்பே? ஓ அம்மா, பரிசுத்த பிதாவை நீ எப்படி அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாய்? அவர்தான் எல்லாவற்றிற்கும் அனுமதி கொடுக்கும் உரிமை உள்ளவர். அச்சமத்தில் ஹெலனோடு வசித்து வந்த ஒரு தோழி மேன்மை தங்கியவர் நடன மண்டபத்தில் இருப்பதாகவும் அவர் அவளை பார்க்க விரும்புவதாகவும் கூறினாள். இல்லை, நான் அவரை பார்க்க விரும்பவில்லை என்று அவரிடம் சொல்லு. அவர் தாம் சொன்ன சொல்லை நிறைவேற்றாமல் இருப்பதற்காக நான் கோபமாய் இருக்கிறேன் என்று ஹெலன் கூறினாள். கோமகளே, ஒவ்வொரு பாவத்திற்கும் மன்னிப்பு உண்டு என்று அழகிய தலை முடியை கொண்ட வாலிபர் சொல்லிக் கொண்டே அறைக்குள் நுழைந்தார். அவருடைய முகமும் மூக்கும் நீளமாக இருந்தன. முதிய இளவரசி எழுந்து மரியாதையோடு அவருக்கு தலை வணங்கினாள். அந்த வாலிபர் அவளை கொஞ்சமும் கவனிக்கவில்லை. முதிய இளவரசி தனது குமாரியிடம் தலையை ஆட்டிவிட்டு அந்த அறையில் இருந்து வெளியே போனாள். ஆமாம், அவள் சொல்வது சரிதான் என்று அந்த முதிய இளவரசி நினைத்தாள். மேன்மை தங்கியவரின் தரிசனத்தை பார்த்ததும் அவளுடைய மறுப்புகள் எல்லாம் மறைந்து போயின. அவள் செய்வது சரி. ஆனால் நம்முடைய வாலிப காலத்தில் இவற்றையெல்லாம் எப்படி நாம் அறியாமல் இருந்தோம்? இதெல்லாம் அவ்வளவு சுலபமானதாய் காணப்படுகிறது என்று அவள் தன்னுடைய வண்டியில் ஏறும்போது நினைத்தாள். ஆகஸ்ட் மாத ஆரம்பத்தில் ஹெலனுடைய விவகாரங்கள் தெளிவாயின. அவள் தன்னுடைய கணவருக்கு தன்னை மிகவும் காதலிப்பதாக மனோராஜ்யம் செய்து கொண்டிருந்த கணவருக்கு தன்னுடைய கருத்தை எழுதினாள். அதாவது இன் ரோட் இன் என்பவரை கல்யாணம் செய்ய தான் உத்தேசித்திருப்பதாகவும் அவள் உண்மையான ஒரே மதமாய் உள்ள மதத்தில் சேர்ந்து விட்டதாகவும் விவாக ரத்துக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் செய்யும்படியாகவும் அதை பற்றிய விஷயத்தை அக்கடிதத்தை கொண்டு வருகிறவர் தெளிவாக சொல்வார் என்றும் அக்கடிதத்தில் எழுதியிருந்தாள். ஆகவே நண்பரே, அந்த கடவுளின் சக்தி வாய்ந்த பராமரிப்பில் உண்மை வைத்துக் கொள்ளும்படி நான் அவரை பிரார்த்திக்கிறேன். உம்முடைய சிநேகிதி ஹெலன். வீயரின் வீட்டிற்கு இந்த கடிதம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அவர் அச்சமயத்தில் வாராடினோ யுத்த களத்தில் இருந்தார். 11.8 வாராடினோ போர் முடிவடையும் தருணத்தில் ராயேவ்ஸ்கியின் பீரங்கி படை தளத்தில் இருந்து இரண்டாவது தடவையாக வீயர் கீழே இறங்கி ஓடிவந்தார். ஒரு சந்து வழியாக கினியாகோவாவுக்கு சிப்பாய்களின் கூட்டங்களோடு போனார். அங்கே காயம் கட்டும் கூடாரத்திற்கு பக்கத்தில் போய் சேர்ந்தார். அந்த இடத்தில் இரத்த காட்சிகளை பார்த்து முனங்கல் கூச்சல்களை கேட்டதும் அந்த சிப்பாய் கூட்டங்களோடு கலந்து அங்கிருந்து வேகமாய் முன்னேறினார். அவர் மனப்பூர்வாக இப்பொழுது விரும்பியது எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். அதாவது அன்று முழுவதும் அவர் அனுபவித்த அந்த பயங்கரமான உணர்ச்சிகளில் இருந்து வேகமாக வெளியேற வேண்டும் என்பதேயாகும். சாதாரணமான வாழ்க்கைக்கு திரும்பி ஒரு அறையில் தமது படுக்கையில் படுத்து அமைதியாக தூங்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். வாழ்க்கையின் சாதாரண நிலையில்தான் தம்மை பற்றியோ தாம் அன்று பார்த்தவைகளைப் பற்றியோ உணர்ந்தவைகளைப் பற்றியோ அறிந்து கொள்ள முடியும் என்று அவர் நினைத்தார். ஆனால் அந்த வாழ்க்கையின் சாதாரணமான நிலைமைகளை அவரால் எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. போய்க் கொண்டிருந்த அந்த ரஸ்தாவுக்கு மேலாக பீரங்கி அவர் வெடிகுண்டுகளோ துப்பாக்கி குண்டுகளோ பறந்து ஊதலிட்டு கொண்டு போகவில்லை. ஆனால் ஒரு யுத்த களத்தில் என்னென்ன காணப்படுமோ அவையெல்லாம் அவரைச் சுற்றி எல்லா பக்கங்களிலும் காணப்பட்டன. அதே மாதிரியான துன்பங்கள், களைப்புகள், விசித்திரமான பராமுகமான முகங்கள், இரத்த காட்சிகள், சிப்பாய்களின் மேலங்கிகள் ஆகியவை காணப்பட்டன. சுடுகிற சப்தங்கள் தூரத்தில் கேட்டபோது அவை இன்னமும் பீயருக்கு பீதியை உண்டு பண்ணின. துர்வாடையும் தூசியும் வீசிக் கொண்டிருந்தன. ஜாய்ஸ் ரஸ்டா வழியாக 2 மைல் தூரம் போனதும் தெரு வழியில் பீயர் அமர்ந்தார். அந்திவேளை வந்துவிட்டது. பீரங்கிகளின் முழக்கங்கள் மறைந்து போயின. தமது முழங்கையில் சாய்ந்து கொண்டு
வெகு நேரம் வரையில் வீயர் படுத்திருந்தார். அந்த இருட்டில் தம்மை பாராடின போர் முடிவடையும் தருணத்தில் ராயேவ்ஸ்கியின் பீரங்கி படை தளத்திலிருந்து 2வது தடவையாக வீயர் கீழே இறங்கி ஓடிவந்தார். 11.8 ஒரு சந்து வழியாக கினியாகோவாவுக்கு சிப்பாய்களின் கூட்டங்களோடு போனார். அங்கே காயம் கட்டும் கூடாரத்திற்கு பக்கத்தில் போய் சேர்ந்தார். அந்த இடத்தில் இரத்த காட்சிகளை பார்த்து முனங்கல் கூச்சல்களை கேட்டதும் அந்த சிப்பாய் கூட்டங்களோடு கலந்து அங்கிருந்து வேகமாய் முன்னேறினார். அவர் மனப்பூர்வாக இப்பொழுது விரும்பியது எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். அதாவது அன்று முழுவதும் அவர் அனுபவித்த அந்த பயங்கரமான உணர்ச்சிகளில் இருந்து வேகமாக வெளியேற வேண்டும் என்பதேயாகும். சாதாரணமான வாழ்க்கைக்கு திரும்பி ஒரு அறையில் தமது படுக்கையில் படுத்து அமைதியாக தூங்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். வாழ்க்கையின் சாதாரண நிலையில்தான் தம்மை பற்றியோ தாம் அன்று பார்த்தவைகளைப் பற்றியோ உணர்ந்தவைகளைப் பற்றியோ அறிந்து கொள்ள முடியும் என்று அவர் நினைத்தார். ஆனால் அந்த வாழ்க்கையின் சாதாரணமான நிலைமைகளை அவரால் எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. போய்க் கொண்டிருந்த அந்த ரஸ்தாவுக்கு மேலாக பீரங்கி அவர் வெடிகுண்டுகளோ துப்பாக்கி குண்டுகளோ பறந்து ஊதலிட்டு கொண்டு போகவில்லை. ஆனால் ஒரு யுத்த களத்தில் என்னென்ன காணப்படுமோ அவையெல்லாம் அவரைச் சுற்றி எல்லா பக்கங்களிலும் காணப்பட்டன. அதே மாதிரியான துன்பங்கள், களைப்புகள், விசித்திரமான பராமுகமான முகங்கள், இரத்த காட்சிகள், சிப்பாய்களின் மேலங்கிகள் ஆகியவை காணப்பட்டன. சுடுகிற சப்தங்கள் தூரத்தில் கேட்டபோது அவை இன்னமும் வீயருக்கு பீதியை உண்டு பண்ணின. துர்வாடையும் தூசியும் வீசிக் கொண்டிருந்தன. ஜாய்ஸ் ரஸ்டா வழியாக 2 மைல் தூரம் போனதும் தெரு வழியில் வீயர் அமர்ந்தார். அந்திவேளை வந்துவிட்டது. பீரங்கிகளின் முழக்கங்கள் மறைந்து போயின. தமது முழங்கையில் சாய்ந்து கொண்டு வெகு நேரம் வரையில் வீயர் படுத்திருந்தார். அந்த இருட்டில் தம்மை கடந்து போகும் நிழல்களை நோக்கிக் கொண்டிருந்தார். ஒரு பீரங்கி குண்டு பயங்கரமாய் ஊதிக்கொண்டு தம்மை நோக்கி பறந்து வருவதாக இடைவிடாமல் அவர் கற்பனை செய்து கொண்டிருந்தார். திடீரென்று உடல் பதறி எழுந்து உட்கார்ந்தார். அவர் எவ்வளவு நேரம் அங்கே இருந்தார் என்பது அவருக்கு தெரியாது. நள்ளிரவில் 3 சிப்பாய்கள் விறகுகளை எடுத்துக்கொண்டு அவருக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து தீ மூட்டினார்கள். அந்த சிப்பாய்கள் வீயரை கடைக்கண்களால் நோக்கினார்கள். அவர்கள் மூட்டிய தீய எரிய ஆரம்பித்ததும் அதிக ஒரு இரும்பு பாத்திரத்தை வைத்து அந்த பாத்திரத்திற்குள் காய்ந்து போன ரொட்டிகளை துண்டாக்கி போட்டார்கள். சிறிது கொழுப்பையும் அதில் போட்டார்கள். கொழுப்பு வாசனையும் புகை வாசனையும் கலந்து வீசியது. வீயர் எழுந்து உட்கார்ந்து பெருமூச்சு விட்டார். அந்த 3 சிப்பாய்களும் தின்று கொண்டும் தங்களுக்குள் பேசிக்கொண்டும் இருந்தார்கள். வீயரை அவர்கள் கவனிக்கவில்லை. நீர் யார் என்று திடீரென்று அவர்களில் ஒருவன் கேட்டான். அவர்கள் கேட்டதானது, உமக்கு உண்பதற்கு விருப்பமானால் உமக்கும் கொடுக்கிறோம். ஆனால் நீர் யோக்கியமானவர்தானா என்பதை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கூறுவதைப் போல இருந்தது. நான் என்று வீயர் சொன்னார். தமது சமூக அந்தஸ்தை எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குறைத்து இந்த சிப்பாய்களின் அந்தஸ்திற்கு நெருங்கி வரும்படி செய்து தம்மை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்று உணர்ந்தார். நான் ஒரு பாதுகாப்பு படை அதிகாரி. ஆனால் என்னுடைய மனிதர்கள் இங்கே இல்லை. நான் போருக்கு வந்தேன். அவர்களிடமிருந்து பிரிந்துவிட்டேன். அப்படியா என்று ஒருவன் கேட்டான். மற்றொருவன் தலையை ஆட்டினான். இதில் கொஞ்சம் சாப்பிடுகிறீரா என்று முதலில் கேட்ட சிப்பாய் கேட்டான். தன்னிடம் இருந்த மர அகப்பையை சுத்தமாக நக்கி அதை வீயரிடம் கொடுத்தான். அந்த நெருப்பின் பக்கத்தின் வீயர் அமர்ந்து அந்த உணவை சாப்பிட ஆரம்பித்தார். இதுவரை அவர் சாப்பிட்ட எதையும் விட அது மிகுந்த ருசியாய் இருக்கிறது என்று அவர் நினைத்தார். அவர் அங்கே அமர்ந்து குனிந்து ஆசையோடு கரண்டி கரண்டியாக எடுத்து வாயில் போட்டு சுவைத்தார். அச்சமயம் அந்த நெருப்பினால் அவருடைய முகம் நன்றாய் தெரிந்தது. அவரை நுணமாக சிப்பாய்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நீர் எங்கே போக வேண்டும்? எங்களுக்கு சொல்லும் என்று அவர்களில் ஒருவன் கேட்டான். மினாய்ஸ்கிற்கு போக வேண்டும். நீர் ஒரு பிரபு அல்லவா? ஆம். உமது பெயர் என்ன? பீட்டர் கிரைலிச். நல்லது, பீட்டர் கிரைலிச், எங்களோடு வாரும். உம்மை அங்கே கொண்டு போய் சேர்க்கிறோம். அந்த கும்மிருட்டில் அந்த சிப்பாய்கள் வீயரோடு மினாய்ஸ்கிற்கு நடந்து போனார்கள். அவர்கள் மினாய்ஸ்கிற்கு அருகில் சென்று அந்த பட்டணத்திற்கு போவதற்காக செங்குத்தான குன்றில் ஏறிக்கொண்டிருந்த போது சேவல்கள் கூவிக்கொண்டிருந்தன. தாமிறங்கியிருந்த ஹோட்டல் அந்த குன்றின் கீழே இருந்தது என்பதையும் அதை கடந்து தாம் வந்துவிட்டதையும் முற்றிலும் மறந்து அந்த சிப்பாய்களோடு வீயர் போய்க் கொண்டிருந்தார். அவருடைய மறதி அவ்வளவு தூரம் இருந்தது.
குன்றின் மேல் ஏறும்போது பாதி வழியில் அவருடைய குதிரைக்காரனை அவர் சந்தித்திருக்காவிட்டால் வெகு நேரம் வரை அந்த நினைவு அவருக்கு தோன்றியே இருக்காது. அவருடைய குதிரைக்காரன் அந்த பட்டணத்தில் போய் அவரை தேடிவிட்டு ஹோட்டலுக்கு திரும்பிக் கொண்டிருந்தான். அந்த இருட்டில் வீயரின் வெள்ளை தொப்பியைக் கொண்டு அவரை குதிரைக்காரன் அடையாளம் கண்டு கொண்டான். மேன்மை தங்கியவரே, நாங்கள் அதைரியம் கொள்ள ஆரம்பித்தோம். நீர் எப்படி நடந்து வரும்படி நேரிட்டது? நீர் எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர் என்று அவன் கேட்டான். ஓ ஆம் என்றார் வீயர். சிப்பாய்கள் நின்றார்கள். அப்படியானால் உமது ஆட்களை நீர் கண்டு பிடித்து விட்டீர் அல்லவா என்று அவர்களில் ஒருவன் கேட்டான். நல்லது, போய் வருகிறோம் பீட்டர் கிரைலிச். அப்படித்தானே, போய் வருகிறோம் பீட்டர் கிரைலிச் என்று மற்றவர்களும் சொல்லியதை வீயர் கேட்டார். போய் வாருங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு தமது குதிரைக்காரனோடு ஹோட்டலுக்கு திரும்பினார். அவர்களுக்கு நான் ஏதாவது கொடுத்திருக்க வேண்டும் என்று வீயர் நினைத்து தமது ஜேபிகளை தடவினார். இல்லை, கொடுக்காமல் இருப்பது நல்லது என்று மற்றொரு உள்ளொலி கூறியது. அந்த ஹோட்டலில் ஒரு அறை கூட கிடைக்கவில்லை. எல்லாம் நிறைந்திருந்தது. வீயர் முற்றத்திற்கு போனார். தலையில் இருந்து கால்வரை தம்மை மூடிக்கொண்டு தமது வண்டியில் படுத்தார். 11.9 வீயர் தமது தலையை தலையணையில் சாய்க்கும் போதே தூங்கி விட்டார். ஆனால் திடீரென்று அவருக்கு சப்தங்கள் கேட்டன. பூம் 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 என்ற பீரங்கி சப்தங்களும், பீரங்கி குண்டுகள் கீழே விழும் சப்தங்களும், முனக்கங்களும், கூச்சல்களும், இரத்த வாசனையும், வெடி மருந்து வாசனையும் அவருக்கு தோன்றி அவற்றால் ஒரு பீதி ஏற்பட்டு அவரை ஒரு மரண பயம் பற்றிக் கொண்டது. வீதி நிறைந்த தமது கண்களை திறந்து தம்முடைய மேல் சட்டையில் இருந்து தலையை மேலே தூக்கி பார்த்தார். அந்த முற்றத்தில் எல்லாம் அமைதியாக இருந்தன. யாரோ ஒருவருடைய வெள்ளை சேவகன் அந்த வெளி வாசல் வழியாக சகதிகளில் உழன்று போய்கொண்டு அந்த ஓட்டல்காரனுடன் பேசிக் கொண்டிருந்தான். தாம் எழுந்ததால் ஏற்பட்ட சப்தத்தைக் கண்டு பதறிய புறக்கள் தங்களுக்கு மேலே இருந்த அந்த இருண்ட முகட்டில் சிறகடித்துக் கொண்டிருந்தன. அந்த முற்றம் முழுவதும் குதிரை லாயங்களைப் போல நெடி வீசி வந்தது. அங்கே அமைதி நிலவியிருந்ததால் அச்சமயம் வீயருக்கு மகிழ்ச்சியாக தோன்றியது. கூரை சாய்ப்புகளுக்கு இடையே தோன்றிய நட்சத்திரங்கள் நிறைந்த தெளிவான வானத்தை அவரால் பார்க்க கடவுளுக்கு நன்றி. அம்மாதிரி காரியங்கள் முடிந்து விட்டன என்று கூறி மீண்டும் தமது தலையை மூடிக்கொண்டார். ஓ, பயம் என்பது எவ்வளவு பயங்கரமான விஷயம்! அதற்கு நான் பணிந்து கொடுத்தது எவ்வளவு வெட்கக்கேடான விஷயம்! ஆனால் அவர்கள் கடைசி வரையில் எவ்வளவு உறுதியாக அமைதியாக நிற்கிறார்கள் என்று அவர் நினைத்தார். அந்த பீரங்கி படையில் இருந்தவர்களையும் தமக்கு உணவு கொடுத்தவர்களையும் அந்த தெய்வச் சிலை முன்பாக வணங்கியவர்களையுமே அவர்கள் என்று வீயர் நினைத்தார். அவர்களை, அந்த விசித்திரமான மனிதர்களை இதற்கு முன்பாக வீயருக்கு தெரியாது. என்றாலும் அவர்கள் மற்றவர்களை விட தெளிவாக அவருடைய மனக்கண் முன்பாக தோன்றினார்கள். ஒரு சிப்பாயாக, வெறும் சிப்பாயாக என்று வீயர் மீண்டும் தூங்க ஆரம்பிக்கும் போது எண்ணினார். அந்த பொதுவான வாழ்க்கையில் முழுமையாக ஈடுபட வேண்டுமானால் அவர்களை அம்மாதிரி ஈடுபடும்படி செய்யக்கூடிய இரகசியத்தை அறிய வேண்டும். ஆனால் என் மீதிருக்கும் இந்த வேண்டாத விஷயங்களை எல்லாம் எப்படி தவிர்ப்பது? என்னுடைய தந்தையிடமிருந்து நான் ஓடிப்போயிருக்கலாம். அல்லது தோலாகாவுடன் தூயல் சண்டை செய்து பின்பு நான் ஒரு சிப்பாயாக இராணுவத்தில் சேர்ந்திருக்க வேண்டும். ரோட் இங்கிலீஷ் கிளப்பில் நடந்த விருந்தும் தோலாகாவை போருக்கு அழைத்ததுமாகிய நினைப்புகள் அவருடைய மனதில் திடீரென்று தோன்றின. அதன் பின்னால் அவருடைய நன்மையாளரான டார்ஜோட் என்பவரை பற்றிய நினைவு அவருக்கு வந்தது. அதன் பின்னால் பிரி மேசன் சங்கத்தில் நடந்த ஒரு சடங்கை பற்றிய நினைப்பு அவருக்கு தோன்றியது. அந்த கூட்டம் இங்கிலீஷ் கிளப்பில் நடந்தது. தமக்கு நெருங்கியவராகவும் அன்பானவராகவும் உள்ள ஒருவர் அந்த மேஜையின் கோடியில் இருந்தார். ஆம், அவரே தான். அவர்தான் என்னுடைய நன்மையாளர். ஆனால் அவர் இறந்து போனார். ஆம், அவர் இறந்து போனார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறியவில்லை. அவர் இறந்து போனதற்காக நான் எவ்வளவு துக்கமடைந்தேன்! இப்பொழுது அவர் உயிரோடு இருப்பதற்காக நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவர் நினைத்தார். அந்த மேஜையின் ஒரு பக்கத்தில் அண்டவலும் தோலாகாவும் நெஸ்வைட்ஸ்கியும் தெனேசாவும் இன்னும் அவர்களைப் போன்ற மனிதர்களும் காணப்பட்டார்கள். அவருடைய கனவில் இந்த மனிதர்கள் எல்லாம் முன்னால் குறிப்பிட்ட அவர்கள் என்ற கோஷ்டியில் சேர்ந்தவர்களாக காணப்பட்டார்கள். அண்டவலும் தோலாகாவும் உரத்த குரலில் பாடிக்கொண்டும் கூச்சலிட்டு கொண்டும் இருந்ததை அவர் கேட்டார். ஆனால் இந்த கூச்சல்களுக்கு இடையில்
அவருடைய நன்மையாளர் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருந்த வார்த்தைகள் அவருக்கு தெளிவாக கேட்டு வந்தன. அவருடைய வார்த்தைகள் பொருள் பொதிந்தவையாகவும், யுத்த களத்தில் வீரங்கி சப்தங்கள் தொடர்ச்சியாக கேட்டதைப் போல தொடர்ச்சியாகவும், ஆனால் இனிமையாகவும் இதமாகவும் இருந்தன. தமது நன்மையாளர் என்ன சொல்லுகிறார் என்பதை வீயரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய கனவில் சிந்தனை பிரிவுகள் தெளிவாய் காணப்பட்டன. அவர் நல்ல செயல்களின் அவசியத்தை பற்றியும், அவர்களை போல இருப்பது சாத்தியம் என்பதை பற்றியும் பேசி வந்தார். எளிய, இனிய, உறுதியான முகங்களைக் கொண்ட அவர்கள் தமது நன்மையாளரைச் சுற்றி கூடிக்கொண்டார்கள். அவர்கள் அன்போடு இருந்தாலும் வீயரை அவர்கள் பார்க்கவில்லை. வீயரை அவர்களுடைய கவனத்தை இழுப்பதற்கும் விரும்பி வீயர் எழுந்து நின்றார். ஆனால் அச்சமயத்தில் அவருடைய கால்கள் குளிர்ந்து போய் மூடப்படாமல் இருந்தன. அதை பார்த்து அவர் அவமானமடைந்தார். அவருடைய கால்களை ஒரு கையால் மறைத்தார். அவருடைய மேல் சட்டை உண்மையில் அச்சமயத்தில் கீழே நழுவியது. அதை சரி செய்து கொண்டிருக்கும் போது வீயர் தமது கண்களை திறந்தார். மீண்டும் அதே கூரை சாய்ப்புகளும் கம்பங்களும் முற்றமும் அவருக்கு தோன்றின. ஆனால் இப்பொழுது அவையெல்லாம் நீல நிறமாகவும் ஒளிர் விட்டுக்கொண்டும் பனியினாலும் மூடுபனியினாலும் மின்னிக்கொண்டும் காணப்பட்டன. இப்பொழுது விடிந்து விட்டது என்று வீயர் நினைத்தார். எனக்கு வேண்டியது அதுவல்ல, என்னுடைய நன்மையாளரின் வார்த்தைகளை நான் கேட்டு அறிந்து கொள்ளவே விரும்புகிறேன். மீண்டும் அவர் தம்முடைய மேற்சட்டையால் தம்மை மூடிக்கொண்டார். ஆனால் பிரி மேசன் சங்கத்தையோ அல்லது அவருடைய நன்மையாளரையோ இப்பொழுது அவரால் காண முடியவில்லை. சிந்தனைகள் மட்டும் அங்கு இருந்தன. வார்த்தைகளினால் ஒருவர் வெளிப்படுத்திய சிந்தனைகளோ அல்லது தாமே உருவாக்கிய சிந்தனைகளோ அங்கு இருந்தன. இந்த நினைப்புகளை அவர் பின்னால் நினைவு கூர்ந்தபோது தமக்கு வெளியே யாரோ ஒருவர் அவற்றை பேசியதாக அவர் நம்பினார். ஆனால் அன்று அவர் பார்த்த காட்சிகள்தான் அந்த நினைப்புகளை அவருக்கு தோற்றுவித்தன. விழித்துக் கொண்டிருக்கும் போது அம்மாதிரி நினைப்புகளை அவர் நினைப்பதற்கும் சொல்லுவதற்கும் அவரால் முடியவில்லை என்று அவருக்கு தோன்றியது. யுத்தத்தை தாங்குவது என்பது கடவுளின் சட்டத்திற்கு மனிதனுடைய சுதந்திரத்தை சமர்ப்பிக்கும் ஒரு கஷ்டமான காரியமாகும் என்று ஒரு குரல் சொல்லியது. கடவுளின் விருப்பத்திற்கு பணிந்து போவதே சுலபமான காரியம். அவரிடமிருந்து நீர் தப்ப முடியாது. அவர்கள் சாதாரணமானவர்கள். அவர்கள் பேசுவதில்லை, ஆனால் செய்கையில் காட்டுகிறார்கள். பேசுவது என்பது வெள்ளிக்கு இணை. ஆனால் பேசாமல் இருப்பது தங்கத்திற்கு இணை. மரணத்திற்கு பயந்து கொண்டு இருப்பவன் எதற்கும் எஜமானனாக இருக்க முடியாது. பயப்படாமல் இருப்பவன் தான் எல்லாவற்றிற்கும் எஜமானனாக முடியும். மனிதனுக்கு துன்பங்கள் இல்லையென்றால் அவன் தன்னுடைய சக்தி குறைவையும் தன்னையும் அறிந்து கொள்ள முடியாது. தமது கனவில் இம்மாதிரி நினைத்துக் கொண்டோ அல்லது கேட்டுக்கொண்டோ வீயர் இருந்தார். எல்லாவற்றினுடையவும் முக்கியத்துவத்தை உமது உள்ளத்தில் எப்படி சேர்த்து வைத்துக் கொள்ளுவது என்பதை அறிவதுதான் எல்லாவற்றையும் விட கஷ்டமான காரியம். எல்லாவற்றையும் ஒன்று சேர்ப்பதா? இல்லை. எல்லாவற்றையும் ஒன்று சேர்ப்பது அல்ல, எண்ணங்களை ஒன்று சேர்க்க முடியாது. ஆனால் இந்த எண்ணங்களை எல்லாம் ஒன்றாக கடிவாளம் போட்டு அடங்கி ஆள்வதுதான் நமக்கு தேவையான விஷயம். ஆம், ஒருவர் அவைகளுக்கு கடிவாளம் போட வேண்டும், கடிவாளம் போட வேண்டும் என்று அவர் தமக்குள்ளேயே பரவசம் கொண்டு திருப்பி திருப்பி சொன்னார். தாம் சொல்ல விரும்பியவைகளை இந்த வார்த்தைகள் தான் சொல்லுகின்றன என்றும், தம்மை வருத்தி வரும் பிரச்சனையை இவைதான் தீர்த்து வைக்கின்றன என்றும் அவர் நினைத்தார். ஆம், கடிவாளம் போட வேண்டும். கடிவாளம் போடுவதற்கு காலம் வந்து விட்டது. கடிவாளங்களை மாட்டுவதற்கு காலம் வந்துவிட்டது. மேன்மை தங்கியவரே, மேன்மை தங்கியவரே, நாம் குதிரைகளுக்கு கடிவாளம் போட வேண்டும். நேரம் வந்துவிட்டது என்று ஏதோ ஒரு குரல் திருப்பித் திருப்பிச் சொல்லிக் கொண்டிருந்தது. அது தான் அவருடைய குதிரைக்காரனின் குரல். அவரை எழுப்புவதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டிருந்தான். வீயரின் முகத்திற்கு நேராக சூரிய ஒளி வீசியது. அந்த அசுத்தமான உள்முற்றத்தை அவர் நோக்கினார். தங்களுடைய மெலிந்த குதிரைகளுக்கு சிப்பாய்கள் தண்ணீர் காட்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த வாசல் வழியாக வண்டிகள் போய்க் கொண்டிருந்தார். வெறுப்போடு வீயர் தமது முகத்தை திருப்பிக் கொண்டார். கண்களை மூடிக்கொண்டு அந்த வண்டியின் ஆசனத்தில் வேகமாக படுத்தார். இல்லை, அது எனக்கு வேண்டாம். அதை நான் பார்க்கவோ புரிந்து கொள்ளவோ விரும்பவில்லை என்று கனவில் தோன்றிய மெய்மானத்தை புரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இன்னும் ஒரு வினாடி அதிகமாயிருந்தால் போதும். அவற்றையெல்லாம் நான் அறிந்து கொண்டிருப்பேன். ஆனால் இப்பொழுது என்ன செய்வது? கடிவாளம் போடுவது. ஒவ்வொன்றுக்கும் எப்படி நான் கடிவாளம் போட முடியும் என்று வீயர் நினைத்தார். அவர் தம்முடைய கனவில் கண்டவை களுடையவும்
நினைத்தவைகளுடையவும் அர்த்தங்கள் எல்லாம் அழிந்து போவதைக் கண்டு பீதியுற்றார். அந்த குதிரைக்காரனும் வண்டிக்காரனும் அந்த ஓட்டல் காரனும் பீயரிடம் ஒரு விஷயத்தை கூறினார்கள். ஜாய்ஸ் என்ற இடத்தை பிரெஞ்சுக்காரர்கள் நெருங்கிவிட்டதாகவும் அங்கிருந்து நமது வீரர்கள் புறப்பட்டு போவதாகவும் ஒரு அதிகாரி வந்து கூறியதாக சொன்னார்கள். குதிரைகளுக்கு கடிவாளம் போட்டுக்கொண்டு வரும்படியும் தாம் அந்த நகரத்தின் வழியாக நடந்து போவதாகவும் பீயர் கூறினார். சுமார் 10,000 காயம்பட்டவர்களை பின்னால் விட்டுவிட்டு துருப்புகள் மேலே போய்க் கொண்டிருந்தன. முற்றங்களிலும் வீடுகளில் ஜன்னல்களிலும் தெருக்களிலும் காயமடைந்தவர்கள் நிரம்பியிருந்தார்கள். காயமடைந்தவர்களை ஏற்றிக்கொண்டு போகும் வண்டிகளில் இருந்து கூச்சல்களும் திட்டுதல்களும் அடித்துக் கொள்ளுதல்களும் காதில் கேட்டன. தம்மிடம் வந்து சேர்ந்த தமது வண்டியை தமக்கு பழக்கமான ஒரு காயமடைந்த ஜெனரலுக்கு கொடுப்பதாகவும் அவரோடு தாம் மாஸ்கோவுக்கு வருவதாகவும் பீயர் கூறினார். போகிற வழியில் தமது மைத்துனரான அண்டவலும் இளவரசர் ஆண்ட்ரோவும் இறந்து போனதாக கேள்விப்பட்டார். 11:10 ஆகஸ்ட் 30 தேதியன்று மாஸ்கோவிற்கு பீயர் வந்தார். அந்த நகரத்தின் வெளி வாசல்களுக்கு பக்கத்தில் கோமகன் ராஸ்டாப்செய்னின் உதவியாளர் அவரை சந்தித்தார். உமக்காக எல்லா இடங்களிலும் தேடிக் கொண்டிருக்கிறோம். உம்மை முக்கியமாக பார்க்க வேண்டும் என்று கோமகன் விரும்புகிறார். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உம்மிடம் உடனே பேச வேண்டும் என்றும் அதற்காக நீர் அவரை சந்திக்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார் என்று அந்த உதவியாளர் கூறினார். வீட்டிற்கு போகாமல் மற்றொரு வண்டியில் ஏறிக்கொண்டு மாஸ்கோவின் சேனாதிபதியை பார்ப்பதற்காக பீயர் போனார். அன்று காலையில்தான் சாக்குல்னிக்கியில் உள்ள தமது வசந்த கால ஜாகையிலிருந்து கோமகன் ராஸ்டாப்செயின் திரும்பினார். அவருடைய வீட்டில் உள்ள முன் அறையிலும் வரவேற்பு அறையிலும் ஏராளமான அதிகாரிகள் கூடியிருந்தார்கள். அவருடைய உத்தரவின் பேரில் அங்கு வந்தவர்களாகவே அல்லது அவரிடமிருந்து உத்தரவுகளை பெறுவதற்காக வந்தவர்களாகவோ அவர்கள் இருந்தார்கள். வாசைல்சிக்காவும் பிலாட்டாவும் ஏற்கனவே கோமகனை பார்த்து அவரிடம் பேசிவிட்டார்கள். அதாவது மாஸ்கோவை பாதுகாப்பது என்பது அசாத்தியம் என்றும் அதை சரண்டையும்படி விட்டு விடவேண்டியதுதான் என்றும் அவர்கள் சொன்னார்கள். இந்த விஷயத்தை மாஸ்கோ வாசிகளிடம் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தார்கள். என்றாலும் சர்க்காரின் வெவ்வேறு இலாகாக்களின் தலைவர்கள் வெகு சீக்கிரமாக எதிரிகளின் கையில் மாஸ்கோ போய்விடும் என்பதை அறிந்திருந்தார்கள். கோமகன் ராஸ்டாப்செய்னுக்கும் இது தெரியும். என்றாலும் தங்களுடைய சொந்த பொறுப்புகளை தட்டிக்கழிப்பதற்காக தங்களுடைய இலாகாக்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதில் உத்தரவுகளை பெறுவதற்காக அவர்கள் கவர்னரிடம் வந்தார்கள். வரவேற்பு அறைக்குள் பீயர் நுழைந்தபோது ஒரு இராணுவ தூதர் ராஸ்டாப்செய்னின் அறையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் அவரிடம் பல கேள்விகளை கேட்டார்கள். அந்த தூதர் தமது கைகளால் அதைரியமாக சைகைகளை காட்டிக்கொண்டு அந்த அறையை கடந்து போனார். வரவேற்பு அறையில் சோர்வடைந்த கண்களோடு பீயர் அமர்ந்திருந்த போது அங்கிருந்த வாலிபர்களாயும் முதியவர்களாயும் இருந்த இராணுவ சிவில் இலாகாக்களைச் சேர்ந்த பற்பல விதமான அதிகாரிகளை கவனித்து வந்தார். அவர்கள் எல்லாருக்கும் அதிருப்தியும் அமைதி குறைவும் இருந்ததாக காணப்பட்டார்கள். அங்கிருந்த ஒரு கோஷ்டியிடம் பீயர் சென்றார். அவர்களில் ஒருவரை அவர் அறிவார். பீயருக்கு வந்தனம் சொல்லிவிட்டு தங்களுடைய பேச்சுக்களை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருந்தார்கள். அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு பின்னால் மீண்டும் கொண்டு வருவதனால் ஒரு கெடுதலும் ஏற்படாது. ஆனால் விஷயங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்த்தால் அதற்கும் ஒருவராலும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் அவர் என்ன எழுதுகிறார் என்பதை நீர் பாரும் என்று தமது கையில் இருந்த ஒரு அச்சடித்த காகிதத்தை சுட்டிக்காட்டி மற்றொருவர் சொன்னார். அது வேறு விஷயம். அது மக்களுக்கு அவசியமாய் இருக்கிறது என்று முதலில் பேசியவர் கூறினார். அது என்ன விஷயம் என்று பீயர் கேட்டார். ஓ, அது ஒரு புதிய பிரகடனம். அதை பீயர் வாங்கி வாசிக்க ஆரம்பித்தார். அதாவது ஜாய்ஸ் வழியாக கலங்காத மேன்மை தங்கியவர் சென்றார். தம்மை நோக்கி வரும் துருப்புகளை சந்திப்பதற்காக அவர் போனார். அவரை எதிரி சீக்கிரமாக தாக்க முடியாதபடி ஒரு பலமான இடத்தில் அவர் அரண் அமைக்கப் போகிறார். இங்கிருந்து அவருக்கு 48 பீரங்கிகளும் அவற்றிற்கு வேண்டிய குண்டுகளும் அனுப்பப்பட்டிருக்கின்றன. கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரையில் மாஸ்கோவை தாம் பாதுகாக்கப் போவதாக கலங்காத மேன்மை தங்கியவர் சொல்லுகிறார். தெருக்களில் நின்று கூட அவர் யுத்தம் செய்ய தயாராய் இருக்கிறார். கோர்ட்டுகள் மூடப்பட்டதற்காக சகோதரர்களே, நீங்கள் கலங்க வேண்டாம். காரியங்களை எல்லாம் ஒழுங்காக அமைத்தாக வேண்டும். போக்கிரிகள் தலை நீட்டினால் அவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். சமயம் வரும்போது நகரத்தில் உள்ள வாலிபர்களும் விவசாய வாலிபர்களும் எனக்கு அவசியமாய் இருக்கும்.
1-2 நாட்களுக்கு முன்பாகவே நான் அதை தெரிவிப்பேன். இன்னமும் அவர்களுக்கான அவசியம் வரவில்லை. அதனால் நான் பேசாமல் இருக்கிறேன். கோடாலி உபயோகமாய் இருக்கும். வேட்டையாடும் ஈட்டிகூட மோசமானது அல்ல. ஆனால் 3 கவர் பிளந்த கம்பு எல்லாவற்றையும் விட அதிக உபயோகமாய் இருக்கும். ஒரு கட்டு தானிய கதிர்களை விட பிரெஞ்சுக்காரன் கனமானவன் அல்ல. நாளை டின்னருக்கு பின்னால் தேவ மாதாவின் இவரியன் சிலையை காத்தரின் ஆஸ்பத்திரியில் உள்ள காயம்பட்டவர்களிடம் நான் கொண்டு போவேன். ஜெபிக்கப்பட்ட தண்ணீரை அவர்கள் மீது தெளிப்போம். அவர்கள் சீக்கிரம் குணமாவதற்கு அது உபயோகமாய் இருக்கும். நானும் இப்பொழுது சுக்கியமாய் இருக்கிறேன். எனது ஒரு கண்ணில் இருந்த வியாதி குணமாய் விட்டது. இப்பொழுது 2 கண்களாலும் நான் கவனித்து வருகிறேன். நகருக்குள் போர் செய்வது என்பது அசாத்தியம் என்று இராணுவ அதிகாரிகள் என்னிடம் சொன்னார்கள். அதோடு நிலைமை என்று பீயர் சொன்னார். நல்லது, அது நிச்சயம். அதைத்தான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று முதலில் பேசியவர் கூறினார். எனது ஒரு கண்ணில் இருந்து வியாதி குணமாய் விட்டது. இப்பொழுது 2 கண்களாலும் நான் கவனித்து வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறாரே, அதற்கு என்ன அர்த்தம் என்று பீயர் கேட்டார். கோமகனுக்கு ஒரு கண்ணில் கண் கட்டியிருந்தது. அவருக்கு என்ன செய்கிறது என்று மக்கள் கேட்கிறார்கள் என அவரிடம் நான் சொல்லியபோது அவர் எரிச்சல் கொண்டார். அது இருக்கட்டும் கோமகனே என்று அந்த உதவியாளர் புன்னகையோடு திடீரென்று பீயரை பார்த்து பேசினார். உம்முடைய குடும்பத்தில் தொல்லைகள் ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். கோமகளாகிய உமது மனைவி. நான் எதையும் கேள்விப்படவில்லை என்று சிரத்தை இல்லாமல் பீயர் பதில் அளித்தார். ஆனால் நீங்கள் என்ன கேள்விப்பட்டீர்கள்? நல்லது, மக்கள் தாங்களாகவே விஷயங்களை உற்பத்தி செய்வார்கள் என்பது நீர் அறிந்தது. நான் என்ன கேள்விப்பட்டேனோ அதைத்தான் சொன்னேன். ஆனால் நீர் என்ன கேள்விப்பட்டீர்? நல்லது, உமது மனைவியான கோமகள் வெளிநாட்டிற்கு போவதற்காக தயாராகிக் கொண்டிருக்கிறாள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் வெறும் அசட்டு பேச்சு என்று நான் நினைக்கிறேன் என அந்த உதவியாளர் அதே புன்னகையுடன் பேசினார். இருக்கலாம் என்று பராக்கு புத்தியோடு தம்மை சுற்றி பார்த்து கொண்டு பீயர் கூறினார். ஒரு நீல நிற வெளிக்கோட்டை அணிந்திருந்த ஒரு குட்டையான முதியவன் பனியைப் போன்ற வெள்ளையான தாடியுடனும் புருவங்களுடனும் சிவந்த முகத்துடனும் அங்கு காணப்பட்டான். அவனை பீயர் சுட்டிக்காட்டி அவன் யார் என்று கேட்டார். அவனா? அவன் ஒரு வியாபாரி, அதாவது ஹோட்டல் வைத்து நடத்துகிற விரிச்சாகின் என்பவன். பிரகடனம் சம்பந்தமாக அவனை பற்றிய விவகாரத்தை நீர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஓ, அவன்தான் விரிச்சாகினா என்று பீயர் கேட்டார். அந்த முதியோருடைய அமைதியான உறுதியான முகத்தை நோக்கினார். அவன் துரோகியாக இருப்பதற்கு ஏதாவது அறிகுறிகள் காணப்படுகின்றனவா என்பதை கவனித்தார். அவனல்ல, இவன் அந்த பிரகடனத்தை எழுதியவனுடைய தந்தை. அந்த வாலிபன் சிறையில் இருக்கிறான். அவன் சுலபமாக தப்ப முடியாது என்று அந்த உதவியாளர் கூறினார். ஒரு பதக்கத்தை அணிந்து கொண்டிருந்த ஒரு முதிய கனவானும் தம்முடைய கழுத்தில் ஒரு சிலுவையை தொங்க விட்டு கொண்டிருந்த ஜெர்மனியரான மற்றொரு அதிகாரியும் அங்கே பேசிக் கொண்டிருந்தவரிடம் நெருங்கினார்கள். அது ஒரு சிக்கலான கதை, உமக்கே தெரியும் என்றார் அந்த உதவியாளர். அந்த பிரகடனம் 2 மாதங்களுக்கு முன்பாக வெளியாயிற்று. கோமகனுக்கு அவ்விஷயம் அறிவிக்கப்பட்டது. அதைப் பற்றி துப்பு துலக்கும்படி அவர் உத்தரவிட்டார். காப்ரியல் ஐவானாவிச் என்பவர் அதைப் பற்றி விசாரித்தார். அதை பிரகடனம் 63 கைகள் வழியாக கடந்து இருக்கிறது. யாரிடம் இருந்து இதை பெற்றாய் என்ற ஒருவரிடம் அவர் கேட்டார். இன்னாரிடமிருந்து வாங்கினேன் என்று அவர் பதில் சொன்னார். அவரிடம் சென்று அவர் யாரிடமிருந்து வாங்கினார் என்று கேட்டார். அப்படியாக கேட்டுக்கொண்டே வந்தபோது இந்த அரைகுறை படிப்புக்காரனான வியாபாரியிடம் அந்த வரிசை வந்து சேர்ந்தது. அவரிடம் அவருக்கு யார் அதை கொடுத்தார் என்று கேட்டார். அவர் யாரிடமிருந்து பெற்றார் என்பது நமக்கு தெரியும். போஸ்ட் மாஸ்டரிடமிருந்துதான் அவர் பெற்றிருக்க முடியும். ஆனால் அவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தது என்று தோன்றுகிறது. அதனால் அவர் தாமே அதை தயாரித்ததாகவும் ஒருவரிடமிருந்தும் அதை பெறவில்லை என்றும் பதில் சொன்னார். அவரை அவர்கள் பயமுறுத்தினார்கள். மீண்டும் கேள்விகள் கேட்டார்கள். அவரோதாமே அதை தயார் செய்வதாக விடாமல் சொல்லி வந்தார். இதை கோமகனுக்கு அறிவித்தார்கள். அவர் இந்த மனிதரை அழைத்து, நீர் யாரிடமிருந்து அந்த பிரகடனத்தை பெற்றீர் என்று கேட்டார். நானே அதை எழுதினேன் என்று அந்த மனிதர் பதில் சொன்னார். கோமகனைத்தான் உமக்கு தெரியுமே என்று அந்த உதவியாளர் மகிழ்ச்சியாக பெருமை கொண்ட புன்னகையோடு பேசினார். கோமகன் உடனே பயங்கமாக வெகுண்டு எழுந்தார். அந்த மனிதரின் பிடிவாதத்தையும் பொய்க்கூற்றையும்
அகம் பாவத்தையும் கொஞ்சம் நினைத்து பாரும். ஆனால் கோமகன் அதை கிளியோசாரியோவிடமிருந்து பெற்றதாக சொல்ல வேண்டுமென்று விரும்பினார் அல்லவா? எனக்கு புரிகிறது என்று பீயர் சொன்னார். இல்லவே இல்லை என்று பீதியோடு அந்த உதவியாளர் பதில் அளித்தார். கிளியோசாரியோ இந்த விஷயம் இல்லாமலேயே அவர் செய்த வேறு குற்றங்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அதனால்தான் அவரை நாடு கடத்தினார்கள். விஷயம் என்னவென்றால், கோமகனுக்கு இந்த காரியம் மிகுந்த எரிச்சலை கொடுத்தது. உம்மால் இதை எப்படி எழுதியிருக்க முடியும் என்று அவர் கேட்டார். தமது மேஜை மீது கிடந்த தாம்பர்க்க சட்டை எடுத்தார். இதோ இருக்கிறது. இதை நீராக எழுதவில்லை, நீர்மொழி பெயர்த்து இருக்கிறீர். உமக்கு பிரெஞ்சு மொழி கூட தெரியாது. அதனால் வெறுக்கத்தக்க விதமாக மொழி பெயர்த்து இருக்கிறீர், முட்டாள் என்றார். நீர் என்ன நினைக்கிறீர்? இல்லை, நான் எந்த பத்திரிகையையும் வாசிக்கவில்லை, நானேதான் அதை எழுதினேன் என்று அந்த மனிதர் பதில் சொன்னார். உடனே கோமகன், அப்படியானால் நீர் ஒரு தேச துரோகி. உம்மை விசாரணை செய்ய சொல்லுவேன். நீர் தூக்கில் இடப்படுவீர். யாரிடமிருந்து அதை பெற்றீர் என்பதை இப்பொழுது சொல்லும் என்று கேட்டார். உடனே அந்த மனிதர், நான் எந்த பத்திரிகையையும் வாசிக்கவில்லை, நானேதான் அதை எழுதினேன் என்று மறுபடியும் சொன்னார். அந்த பேச்சு அதோடு முடிந்தது. அவருடைய தந்தையை கோமகன் வரவழைத்தார். ஆனால் அந்த மனிதர் தாம் பிடித்த பிடியிலிருந்து மாறவில்லை. அதன் பின்னால் அவர் விசாரணை செய்யப்பட்டு கடுங்காவல் தண்டனை அடைந்தார் என்று நினைக்கிறேன். அந்த மனிதனுக்காக பரிந்து பேச இப்பொழுது அவருடைய தந்தை வந்திருக்கிறார். அந்த வாலிபர் ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத ஒரு ஆசாமி வியாபாரியின் மகனாய் இருந்து தம்பாச்சாரியாகவும் பெண் வேட்டைக்காரராகவும் இருக்கிற ரகம் உமக்கு தெரியும். அங்கோ சில பிரசங்கங்களை அந்த மனிதர் கேட்டிருக்கிறார். உடனே பிசாசை கூட ஒரு கை பார்த்து விடலாம் என்று அவர் மனோராஜ்யம் செய்கிறார். அவர் அம்மாதிரி ரகத்தைச் சேர்ந்தவர். கல் பாலத்திற்கு பக்கத்தில் ஒரு சாப்பாட்டு விடுதியை அவருடைய தந்தை நடத்தி வருகிறார். பரம்பொருளான கடவுளின் உருவத்தை காட்டும் ஒரு பெரிய சித்திரம் அங்கே இருப்பதை நீர் அறிவீர். அந்த சித்திரத்தில் அவருடைய ஒரு கையில் பூகோளமும் மற்றொரு கையில் செங்கோலும் இருப்பதாக வரையப்பட்டிருக்கிறது. அந்த சித்திரத்தை அவன் தன்னுடைய வீட்டிற்கு சிதினங்களுக்கு எடுத்துக்கொண்டு போனான். அங்கே அவன் என்ன செய்தான் தெரியுமா? யாரோ ஒரு அயோக்கிய ஓவியக்காரனை பிடித்து என்று உதவியாளர் சொன்னார்.